ஜியோமார்ஃபாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் அதிகமா கொஷின்ஸ் வராது. ஆனா வந்துச்சு அப்படின்னா வந்து 1, 2 கொஷின்ஸ் வரும். ஜியோமார்ஃபாலஜி, ஓஷனோகிராஃபில. ஜியோமார்ஃபாலஜில எந்த ஏரியால அதிகமா கொஷின்ஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எர்த்குவேக்ஸ், வல்கானிசம் அத வச்சு கொஷின்ஸ் வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அதுல வந்து என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி வரும். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ ஓஷனோகிராஃபில வேவ்ஸு, டைட்ஸு அத வச்சு வரும். ஸோ டைடல் ஃபோர்ஸ்க்கு என்னெல்லாம் காரணம் அப்டின்ட்டு. ஸோ அது போக இன்னொன்னு வர்ற ஏரியா என்ன அப்டின்னா வந்து, எர்த்த பத்தின நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளானட்ஸு அதெல்லாமே. ஸோ அத வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். இந்த காமெட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸு அந்த மாரி வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க என்சிஇஆர்டிஸ்லயே இருக்கும். அந்த என்சிஇஆர்டிஸ் வந்து நீங்க அதுதான் நமக்கு ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் சோர்ஸ் மெட்டீரியல். எல்லாமே அதுலேருந்து வருமா அப்படின்னா, மோஸ்ட்லி அதுலேருந்து வரும். 1, 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருந்து வரலாம். அதே மாரி சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்ல வந்து யூனிவர்ஸ பத்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஹோல்ஸு, அதே மாரி வந்து வார்ம் ஹோல் அந்த மாரி ஏதாவது வரும். கிராவிடேஷனல் வேவ்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்ல கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி ஏரியால வரும். பட் இங்க ஜெனரலா வந்து பார்த்தோம்னா, நம்ம யூனிவர்ஸ் பத்தி ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் அந்த பிளானட்ஸ வச்சு அந்த மாரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 2வது அந்த ஜியோமார்பிக் ஃபோர்ஸஸ் அதாவது எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் அது ஃபார்ம் பண்ற லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி வர வாய்ப்பு இருக்கு. எர்த்குவேக், வல்கானிசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஷனோகிராஃபில பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஓஷன் கரண்ட்ஸ் வச்சு வர வாய்ப்பு இருக்கு. வேவ்ஸு, டைட்ஸு, அப்புறம் கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸ் நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து நம்ம என்விரான்மென்ட்ல பார்க்கும்போது பார்க்கலாம். அதே மாரி கோரல் ரீஃப்ஸோட கோரல் ப்ளீச்சிங், கோரல் டெத்து, ஓஷன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன் டியூ டு கயர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம என்விரான்மென்ட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அதோட அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? குட் மார்னிங் எவ்ரிவன். ஓகே. ஸோ பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ இதெல்லாம் அதில் டீல் பண்ண போனால் ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி. ஜியோமார்ஃபாலஜி வந்து எர்த்தோட க்ரஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி அப்படின்னா வந்து ஜியோனா எர்த்து, கிராஃபி வந்து கிராஃபோஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம்லேருந்து வருது. கிராஃபினா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ பயாலஜினா லாஜினா ஸ்டடி. ஓகேங்களா? கிராஃபினா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? எர்த்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோமார்ஃபாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜியோ எர்த்து, மார்ஃப்னா சேஞ்ச், லாஜினா ஸ்டடி. ஓகேங்களா? எர்த்தில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதாவது எர்த்தோட கிரஸ்ட்ல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை பற்றின ஸ்டடி. கிளைமேட்டாலஜி உங்களுக்கு தெரியும், அட்மாஸ்பியர்னு படிப்போம். ஓஷனோகிராஃபி மோஸ்ட்லி ஹைட்ரோஸ்பியர்னு படிப்போம். ஏன்னா 97% வந்து ஓஷன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஜியோமார்ஃபாலஜியும் ஓஷனோகிராஃபி படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படின்னு படிப்போம். ஸோ லித்தோஸ்பியர்ல வந்து அவுட்டர் அண்ட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பத்தி படிக்கும்போது ஜியோமார்ஃபாலஜியா இருக்கும். அட்மாஸ்பியர் வந்து ஏரை பத்தி படிக்கிறோம். ஹைட்ரோஸ்பியர் வந்து வாட்டரை பத்தி படிக்கிறோம். இந்த மூணோட காம்பினேஷன் தான் பயோஸ்பியர். பயோஸ்பியர்ல தான் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணோட காம்பினேஷன் தான் பயோஸ்பியர். இது மூணும் சேர்ந்தா தான் அங்கே லைஃப் ஃபார்ம் இருக்கும். பயோஸ்பியர் இஸ் த லைஃப் காம்பனன்ட் ஆஃப் எர்த். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபி. இது போக ஹியூமன் ஜியோகிராஃபின்னு வரும். ஹியூமன் ஜியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை பற்றி மட்டுமே, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், செட்டில்மெண்ட்டு, பாப்புலேஷன் ஜியோகிராஃபி அதெல்லாமே வந்து அதே மாதிரி எக்கனாமிக் ஜியோகிராஃபி அதெல்லாமே அதில் படிப்போம். ஓகேங்களா? அது ஹியூமன் ஜியோகிராஃபி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எர்த் நம்ம வந்து எர்த்தில் இருக்கோம். ஸோ எர்த் வந்து ஒரு பிளானட். ஓகேங்களா? ஒரு கிளஸ்டர் ஆஃப் பிளானட்ஸ் வித் அ ஸ்டார் அதை வந்து சோலார் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா? கிளஸ்டர் ஆஃப் பிளானட்ஸ் வித் அ ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இந்த கிளஸ்டர் ஆஃப் பிளானட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் பிளானட்ஸ், எக்ஸ்டீரியர் பிளானட்ஸ், அதாவது இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ் அந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், அதாவது சாலிட் கோர் இருக்கும். அதை சுற்றி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே கேசியஸ் பிளானட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் அதாவது முன்னோர்களுக்கு வந்து சாட்டன் வரைக்கும் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? யுரேனஸ், நெப்டியூன் வந்து அதுக்கப்புறம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரீக் மித்தாலஜி இல்லை வந்து இந்தியன் ஆஸ்ட்ராலஜி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாட்டன் வரைக்கும் தான் அவங்க பிளானட்ஸை நேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஷேடோ பிளானட்ஸ் அந்த மாதிரி வரும் ஆஸ்ட்ராலஜியில். பட் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ஸோ சாட்டன் வரைக்கும் வந்து நம்ம சாதாரண கண்ணாலேயே நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற 4 வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கிறதுலே பிக்கஸ்ட் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சாட்டனுக்கு வந்து ரிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. சில சோலார் சிஸ்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில ஸ்டாரை சுற்றி பிளானட்ஸே இருக்காது, சில ஸ்டார் தனியாக இருக்கும். சில சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்டார் இருக்கும், 2 ஸ்டார் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்ததா கேலக்ஸி. நம்ம எந்த கேலக்சியில் இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி, பால்வெளி தடாகம் அப்படின்னு. ஏன் மில்கி வே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா
அந்த காலத்துல ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வந்து மேலே பார்க்கும்போது மில்கி வே கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல தெரியும் நைட்ல, ஓகேங்களா, பால் மாதிரி. அதனால தான் பால்வெளி தடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மில்கி வே கேலக்ஸி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதை நிறைய கேலக்சிஸ் கேலக்சி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் தான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங், ஓகேங்களா. ஸோ யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹபிள்ஸ் லா அப்படிங்கிற ஒரு இதில், அதாவது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. யூனிவர்ஸோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.6 பில்லியன் இயர்ஸ். 13.6 பில்லியன் இயர்ஸ்ல ஒரு பாயிண்ட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வெடிச்சு பரவ ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குங்களா. எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு என்னெல்லாம் அப்படின்னு. ஒன்று வந்து ரெட் ஷிஃப்ட் ஃபெனாமினன், ஓகேங்களா. ரெட் ஷிஃப்ட் ஃபெனாமினன் அப்படின்னா அதாவது நம்ம கலர் லைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் 7 கலர்ஸ் இருக்கு, VIBGYOR, ஓகேங்களா. ஸோ அதாவது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா லைட் வந்து டிராவல் ஆக நிறைய தூரம் டிராவல் ஆகும், அப்போ எனர்ஜி லூஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. வயலட்டுக்கு தான் அதிக எனர்ஜி இருக்கு, எனர்ஜி அந்த லைட்டோட எனர்ஜி கம்மியாக அது ரெட் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், அதான் ரெட் ஷிஃப்ட் ஃபெனாமினன். இதே வயலட் ஷிஃப்ட் ப்ளூ ஷிஃப்ட் ஃபெனாமினனா இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ரெட் ஷிஃப்ட் ஃபெனாமினனா யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, ப்ளூ ஷிஃப்ட் ஃபெனாமினா யூனிவர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓஷன் கரண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆமாம், யுவஸ்ரீ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்னைக்கு ஜாகிரஃபியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து ஜாகிரஃபி இருக்கும். நாளைக்கு வந்து கிளைமேட்டாலஜி, எனக்கு கிளைமேட்டாலஜியில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குற ஒரு ஏரியா, அதனால் நாளைக்கு வந்து கிளைமேட்டாலஜி மட்டும் தனியாக எடுப்போம். தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜாகிரஃபி ரிலேட்டடாக எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து தேர்ஸ்டே இருக்கும், அண்ட் இந்தியன் ஜாகிரஃபி தனியாக இருக்கும். ஓகே, இந்தியன் ஜாகிரஃபிக்கு 4 கிளாஸ் இருக்குது, ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து சைக்கிள் ஆஃப் ஸ்டார்ஸ். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஷின்ஸ் ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா ஸ்டாருமே வந்து பிளாக் ஹோலா இதாகாது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸ்டெல்லார் டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டெல்லார் நர்சரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாமே வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சேரும் போது நாங்கள் டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்படி டெம்பரேச்சர் அதிகமாகி இன்டர் கொலாப்ஸ் ஆகும், இம்ப்ளோட் ஆகும். அப்படி இம்ப்ளோட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஃபிஷன் வந்து நம்ம நார்மலா நியூக்ளியர் ரியாக்டர்ல கல்பாக்கம் அதுல அங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கூடான்குளம், அதெல்லாம் வந்து ஃபிஷன், அதாவது ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து உடையும். இங்க பாத்தீங்கன்னா ஃபியூஷன், சின்ன நியூக்ளியஸ் சேரும், ஓகேங்களா. அப்படி சேர்றது என்னன்னா ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து ஹீலியமா மாறும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீலியம் சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேர்ந்துட்டே போகும். எது வரைக்கும் அந்த ரியாக்ஷன் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும், அயன் கோர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம எர்த்ல, நம்ம சன்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஹெவியானதெல்லாம் சிங்க் ஆகிட்டே இருக்கும், மேலதான் அவுட்டர்ல ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஹீலியமா மாறிடும். இப்ப ஹீலியம் வந்து சேர ஆரம்பிக்கும் எது வரைக்கும்னா அயனா மாற வரைக்கும், ஓகேங்களா. இப்போ அந்த சேர்ற மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சன்னோட வெயிட்டோட 1.5 டைம்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அது அதோட ஸ்டேஜ் என்ன, ரெட் ஜெயின்ட், நெபுலா, ஒயிட் டுவார்ஃப், பிளாக் டுவார்ஃப், ஓகேங்களா. டுவார்ஃப்னா சின்னது, ஓகேங்களா. ஸோ சின்னதா மாறி, ஏன்னா சுத்தி இருக்கிற கேஸ் எல்லாமே இப்போ ஹைட்ரஜன்னா டபுள் வால்யூம், 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா ஹீலியமா மாறும். அப்போ வந்து 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா ஹீலியமா மாறினா வால்யூம் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஹீலியம் சேர ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு அந்த வால்யூம் கம்மியாயிட்டே இருக்கும்ல, அப்போ கடைசியா அயன் வரும்போது ஸ்மால் டுவார்ஃபாக மாறும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 1.5 டைம் சன்னை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெட் சூப்பர் ஜெயின்ட், இங்க ரெட் ஜெயின்ட், இது ரெட் சூப்பர் ஜெயின்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சூப்பர் நோவாவா மாறும். 3 மடங்கு அதிகமா இருந்துச்சுன்னா பிளாக் ஹோலா, அதாவது இம்ப்ளோடை பிளாக் ஹோலா, இல்ல அப்படின்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறும். நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நியூக்ளியஸ், நம்ம இது நார்மலா ஆட்டம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டமோட சைஸ் நம்ம நார்மலா வரையும் போது ஒரு வட்டத்தை வரைஞ்சு இது நியூக்ளியஸ், இதை சுத்தி வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆர்பிட்ஸ் வரையும், ஓகேங்களா. பட் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப சின்னது. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டேடியம்க்கு நடுவில் ஒரு பால் வச்சீங்கன்னா அதுதான் நியூக்ளியஸ், ஓகேங்களா. அதை சுத்தி இருக்கிற அந்த காலி இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்கதான் எலக்ட்ரான் சுத்தி இருக்கும். அப்போ அவ்வளோ இடம் காலியா இருக்கும், ஓகேங்களா. நியூட்ரான் ஸ்டார் என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ள இழுத்துரும். எலக்ட்ரான்ஸை உள்ள எடுத்து எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேர்ந்து வெறும் நியூட்ரானா மாறிடும். ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்தா நியூட்ரானா மாறிடும், ஓகேங்களா. ஸோ அப்போ நியூட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய இதுல சென்டர்ல நம்ம ஒரு ஃபுட்பால் வைக்கிறோம், ஓரத்துல ஒரு கோல்ஃப் பால் இத்தினூண்டா இருக்கும், ஓகேங்களா. அதை வைக்கிறோம் ஏதாவது அந்த லாஸ்ட் ரோல, ஓகேங்களா. இப்போ அதெல்லாம் எடுத்து இது பண்ணோம்னா மொத்த ஸ்டேடியமே ஒரு ஃபுட்பால் அளவுக்கு சுருங்கிருமா. இப்போ எல்லாமே அந்த மாதிரி சுருங்கும் போது அந்த ஸ்டாரும் சுருங்கிடும். சிம்பிளா சொல்ல போனா ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்பூனுக்குள்ள வச்சு எந்த அளவுக்கு இருக்கும், அதுதான் ஒரு நியூட்ரான் ஸ்டார், ஓகேங்களா. அதாவது இப்போ நம்ம சூரியனே வந்து ஒரு 1 மீட்டர்
ரேடியஸ் இருக்கிற ஒரு பாலா சுருங்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நியூட்ரான் ஸ்டார். அதோட கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதை விட அதிகமாக போகுது அப்படின்னா அதுக்குள்ளேயே இம்ப்ளோட் ஆகும். எக்ஸ்ப்ளோர்ட்னா உள்ள இருந்து வெளியே வெடிக்கிறது, இம்ப்ளோடிங்னா வெளியே இருந்து உள்ள வெடிக்கிறது. அப்படி உள்ள வெடிக்கும் போது பிளாக் ஹோலா இருக்கும். பிளாக் ஹோல் ஏன் அதுக்கு பேர் பிளாக் ஹோல் அப்படின்னா லைட்டை கூட வெளியே விடாது, அந்த அளவுக்கு அதோட கிராவிட்டி இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல் பிசிக்ஸ் அதை நியூட்டோனியன் பிசிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு. ஆனால் எயின்ஸ்டீனியன் பிசிக்ஸ் ஹையர் லெவல் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டும் வந்து கிராவிட்டி அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா கிராவிட்டி வந்து மாஸ் எனர்ஜி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ லைட்டுக்கு எனர்ஜி இருக்கு, மாஸ் கிடையாது. அப்போ லைட்டையும் அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ லைட் அட்ராக்ட் பண்ணும், லைட் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பிளாக் ஹோலை சுற்றி லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிராவல் பண்ணாது, பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த லைட், இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து லைட் வந்தால் தான் எனக்கு பார்க்க முடியும். நீங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிளாக்கா தான் தெரிவிங்க. எனக்கு நான் எல்லாத்தையும் அப்சர்வ், இந்த பென் வந்து ஏன் பிளாக்கா தெரியுதுன்னா இது எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா வந்து இட் டஸ் நாட் கிவ் அவுட் லைட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பிளாக் ஹோல் வந்து என்ன பண்ணும், சுத்தி போற லைட் எல்லாம் வளைச்சு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால தான் அதை பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பாத்துக்கணும். பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார், பிளாக் டுவார்ஃப், ஒயிட் டுவார்ஃப் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார் சைக்கிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த பிளானட்ஸ் தெரியும், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 வந்து டெரஸ்ட்ரியல் ஆர் சாலிட் பிளானட்ஸ், பின்னால் இருக்கலாம் கேசியஸ் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சாட்டர்ன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாலேயே நமக்கு வந்து தெரியும். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்காகவும் யுரேனஸும் நெப்டியூனும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ ப்ளூட்டோவும் ஒன்று இருக்கும். ஆனால் ப்ளூட்டோ வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க பிளானட்டா. அதை டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ பிளானட்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று அதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கணும். ஓகேங்களா? ப்ளூட்டோக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு. ரெண்டாவது அதுக்கு அதோட ஆர்பிட்டை அது மட்டும் இருக்கிற மாதிரி கிளியரா வச்சுக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு டாமினன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இட் ஷுட் கிளியர் இட் செல்ஃப் ஆஃப் த அதர் டெப்ரிஸ் இந்த ஆர்பிட் அப்படின்னா ப்ளூட்டோனால அதை பண்ண முடியல. அதனால ப்ளூட்டோவை மாத்திட்டாங்க. இப்போ இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதை டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளூட்டோ அதனால டுவார்ஃப் பிளானட். இது போக டார்க் பிளானட் இருக்குன்னா நிறைய டார்க் பிளானட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்டுக்கும் அடுத்த 4 பிளானட்டுக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு இருக்கு. ஆஸ்ட்ராய்ட்னா விண்கற்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், அதோட ஒரு பெல்ட் இருக்கு இதை சுத்தி. ஓகேங்களா? அதை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எதுக்கும் எந்த 2க்கு நடுவில் இருக்குன்னா ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும். ஜாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜாம் வந்து பிரெட்டுக்கு நடுவில், இப்போ 2 பிரெட்டுக்கு நடுவில் ஜாம் இருக்கிற மாதிரி ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கேசியஸ் பிளானட்ஸ். சாட்டர்னை சுற்றி ரிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக யுரேனஸை சுற்றி ரிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு இது என்னன்னா, ஸோ எல்லா பிளானட்ஸுமே வந்து ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அதாவது ரிவால்வ் ஆகும். இது வீனஸும் யுரேனஸும் மட்டும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ரிவால்வ். ஓகேங்களா? ஸோ அதனால யூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவி, யுரேனஸும் வீனஸும் வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைரக்ஷன், எல்லா பிளானட்ஸ்க்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிவால்வ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டேஸ், அதாவது டைம் டேக்கன் ஃபார் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். ஓகேங்களா? ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறது. ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட். ரெவல்யூஷன் வந்து மொத்தமாக சூரியனை சுற்றி வர்றது. ஓகேங்களா? ஸோ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீசன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரெவல்யூஷனில் வந்து அந்த பிளானட் வந்து சாஞ்சிருக்குன்னா மட்டும்தான் சீசன் கிரியேட் பண்ணும். சாயலை அப்படின்னா சீசனை கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூமி வந்து 23.5 டிகிரிஸ்ல சாஞ்சிருக்கு, அதனால தான் கிரியேட் பண்ணுது. ஒருவேளை சாயாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து அது சீசன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீனஸ்க்கு வந்து ஒரு டேவோட ஒரு இயர் வந்து பெருசு. ஓகேங்களா? ஸோ ஒரு இயர் அப்படிங்கிறது வீனஸ்ல எர்த்தோட கணக்கில் பார்த்தீங்கன்னா 224 டேஸ். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டே வந்து எர்த்தோட 243 டேஸ். வீனஸ்ல மட்டும் வந்து ஒரு டே வந்து ஒரு இயரை விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போக போக வந்து ஒரு டேவோட இது. ஓகேங்களா? அதாவது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சரி மெர்க்குரியில 58.6 டேஸ், வீனஸ் வந்து 243, எர்த் வந்து 1 டே, மார்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 டே. ஓகேங்களா? மார்ஸும் எர்த்தும் வந்து ஆல்மோஸ்ட் 1 டே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜூபிட்டர் வந்து 9 ஹவர்ஸ்ல ஒரு நாள், அதாவது அவ்வளோ பெரிய பிளானட் 9 ஹவர்ஸ்ல ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிடும். சாட்டர்ன் 10 ஹவர்ஸ், யுரேனஸ் 17 ஹவர்ஸ், நெப்டியூன். ஸோ அதாவது என்னன்னா சைஸ் ஆஃப் த பிளானட் அதிகமாகுது அப்படின்னா வந்து ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? சைஸ் ஆஃப் த பிளானட் அதிகமாக தான் ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஓகேங்களா? ஸோ இப்போ எர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 crore கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். லைட்டோட ஸ்பீட் வந்து 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட் ஆர் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சன்ல இருந்து பூமிக்கு சன்லைட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 500 செகண்ட்ஸ். ஓகேங்களா? சன்ல இருந்து பூமிக்கு சன்லைட் வர்றதுக்கு
500 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது 8 minutes 20 seconds. சன்ல இருந்து பூமிக்கு சன்லைட் வருது. சன்ல இருந்து பூமிக்கு ஹீட் வருமா அப்படின்னா வந்து கிடையாது. ஓகேங்களா? சன்ல இருந்து பூமிக்கு ஹீட் வராது, லைட்டு தான் வரும். அந்த லைட் வந்து நம்மளோட சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது வந்து ஹீட்டா மாறும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபேக்ட்ஸ், இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது பிடிஎஃபாக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பிடிஎஃபாக டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இது எல்லாமே என்சிஆர்டிலேருந்து எடுத்தது. ஓகேங்களா? என்சிஆர்டி அதுக்கப்புறம் சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து சில கொஷின்ஸ் வச்சு எடுத்தது. ஓகேங்களா? ஸோ எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.54 பில்லியன் இயர்ஸ். இதே சன் எவ்வளோ 13, அந்த நம்ம சோலார் சிஸ்டமில் சன் எவ்வளோ 13.6, சாரி நம்ம யூனிவர்ஸ் எவ்வளோனா யூனிவர்ஸ் வந்து 13.6 பில்லியன் இயர்ஸ். 13.6 பில்லியன் இயர்ஸ். ஓகே. ஸோ சன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.54. ஓகேங்களா? ஸோ மூன் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஒரே நேச்சுரல் சேட்டலைட். நமக்கு வந்து 365 டேஸ் வந்து 365.25 டேஸ் வந்து ஒரு இயர். லீப் இயர் வந்து 366 டேஸ். ஏன்னா இந்த 0.25 4 வருஷம் சேர்த்திடுவாங்க. எர்த் வந்து 23.5 டிகிரியில் டில்ட்டாக இருக்குது. அந்த டில்ட்னால தான் சீசனல் வேரியேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓஷனில் வந்து டைட்ஸ், அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே போயிட்டு கீழே போயிட்டு வரும்ல, ஸோ அதான் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேவ்ஸ் வேற, டைட்ஸ் வேற. டைட்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் சன் அண்ட் எர்த்து, சன்னு, மூணு. ஓகேங்களா? இதில் மூணோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சன்னை விட மூணோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அமாவாசை பௌர்ணமி அப்போ அலைகளோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ சன்னோட இம்பாக்டும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சன்னை விட மூணோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து அந்த 4 இது. ஓகேங்களா? ஸோ மார்ச் 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டே ஈக்குவல் நைட். ஓகேங்களா? டேவோட லென்த்தும் நைட்டோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக செப்டம்பர் 23 ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேவும் நைட்டும் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூன் 21 வந்து சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது வட கோளம், அதை வச்சு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வட துருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்மரா இருக்கும். அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க நார்தன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் அண்ட் நார்தன் ஹெமிஸ்பியர், விண்டர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். இதுக்கு ஆப்போசிட் டிசம்பர் 22 வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியர்ல விண்டரா இருக்கும். அதாவது கிறிஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் நமக்கு எல்லாமே வந்து விண்டர் ஃபெஸ்டிவல். அதே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து சம்மர். ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கால எல்லாமே கிறிஸ்மஸ் வந்து சம்மர் ஃபெஸ்டிவல். நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியால எல்லாம் கிறிஸ்மஸ் வந்து விண்டர் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டோட மேப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட்ஸ், லாங்கிடியூட்ஸ்னு பிரிச்சிருப்போம். ஸோ லாட்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈக்குவட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஹரிசாண்டலாக போகிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாட்டிடியூட்ஸ் இருக்குன்னா 90 + 90 + 0, அதாவது 0 டிகிரி ஒரு லாட்டிடியூட். ஸோ 181. ஓகேங்களா? ஸோ 0லேருந்து 90, 0லேருந்து இங்கே 90. ஸோ 0லேருந்து 1 2 3 4 இங்கே ஒரு 90, இங்கிருந்து 1 2 3 4 இங்கே ஒரு 90, ஜீரோவையும் சேர்த்தணும். ஸோ மொத்தமாக 181 லாட்டிடியூட்ஸ் இருக்கு. லாங்கிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 லாங்கிடியூட், 0லேருந்து ஆரம்பிச்சு மொத்தமாக முடியுது. ஓகேங்களா? ஸோ லாட்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாட்டிடியூட்ஸ் வந்து பேரலல்ஸ், எல்லாமே பேரலாக இருக்கும், ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது. அதே லாங்கிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிடியன்ஸ்னு சொல்லுவோம், எல்லாமே போய் ஜாயின் ஆகும் அந்த நார்த் போல்லையும் சவுத் போல்லையும். ஓகேங்களா? ஸோ இது பேரலாக இருக்காது. அப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிகிரி அப்படிங்கிறது 4 நிமிஷம், ஒரு டிகிரிங்கிறது 4 மினிட்ஸ். ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் லாட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 82.5 இருக்கும். 82.5 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 330 வரும், அதாவது 5 hours 30 minutes. ஸோ அதாவது பிரைம் மெரிடியன்லேருந்து நம்ம 5.5 மணி நேரம் தள்ளி இருக்கோம். ஓகேங்களா? அதை ஜிஎம்டின்னு சொல்லுவோம், கிரீன்விச் மெரிடியன் டைம். இந்த பிரைம் மெரிடியனை ஜிஎம்டின்னு சொல்லுவோம், கிரீன்விச் மெரிடியன் டைம். இந்த ஜிஎம்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லண்டனுக்கு பக்கத்தில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியாக பாஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால இதை ஜிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டேட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டேட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒரு நாள், இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு நாள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான்ல இருந்தால் டைம் ஆரம்பிக்கும். ஸோ ஜப்பான் வந்து லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அதிகமான டைம் ஜோன் இருக்குது ரஷ்யா. ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 டைம் ஜோன் இருக்கும். பேசிக்காக வந்து இங்கே வந்து பகலாக இருந்துச்சுன்னா இங்கே நைட்டாக இருக்கும், இங்கே நைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பகலாக இருக்கும். அதுதான் வந்து ரஷ்யாவோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ வைடாக ரஷ்யா இருக்கு. ஓகேங்களா? அது ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் வந்து டைம் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் டேட் லைன். ஓகேங்களா சார்? இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதாவது ஒரே நாளில் 11 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வேற. ஆனால் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு நாளாக இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு நாளாக இருக்கும். அதனால
இதை அங்கங்கே வந்து பெண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இந்த பக்கம் ஹவாய் இருக்கும், ஹவாய் வந்து யூஎஸ் கூட சேர்த்தணும். இந்த பேரிங் ஸ்ட்ரைட் பக்கம் இந்த பக்கம் சைபீரியாவோட ஈஸ்டர்ன் எண்ட் இருக்கும், அதை வந்து இது கூட சேர்த்தணும். அதனால கிராஸாக வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஸ்ட்ரைட் கிடையாது, கிராஸ் ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் டேட் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதை வச்சும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ். லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூமி ஃபார்ம் ஆகும்போது இருந்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூமி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்டினென்டல் அண்ட் ஓஷனிக் பிளேட்ஸ். பிளேட் டெக்டானிக்ஸ்ல கான்டினென்டல் அண்ட் ஓஷனிக் பிளேட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஒன்னோட ஒன்று, அதாவது வந்து இந்த கன்வர்ஜென்ஸ் பிளேட்ஸ், அதே மாதிரி டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி, அதனால கிரியேட் ஆகுது சில லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும். அதை நம்ம செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு ஓஷன்ல வந்து ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகும். அதே வந்து ஓஷனிக் பிளேட்டும் கான்டினென்டல் பிளேட்டும் லேண்ட்ல இதாகுதுன்னா நமக்கு ஃபோல்டு மவுண்டன்ஸ், ராக்கீஸ், ஆண்டீஸ், அதாவது நார்த் அமெரிக்காவில் ராக்கீஸ், சவுத் அமெரிக்காவில் ஆண்டீஸ், யூரோப்பில் ஆல்ப்ஸ், ஏஷியாவில் வந்து ஹிமாலயாஸ், இதெல்லாம் ஃபோல்டு மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன்ட்ராக்ஷனால. இப்போ செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால ஃபார்ம் ஆகுது தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். அது எப்படின்னா, ஸோ ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆயிருக்கு, எரோஷன் நடக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஹிமாலயாஸ் எரோட இருக்கு, கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல், ஹிமாத்ரி எரோட இருக்கு, அதனால ஷிவாலிக் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அதுல ஃபர்தரா எரோட் ஆகி கேஞ்சஸ் வேலி, அலுவியல் சாயில் வந்து டெபாசிட் ஆகி கங்கா பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ அதே வந்து கடல் வரைக்கும் வந்து டெல்டா ஃபார்ம் ஆகுது, டெல்டா வந்து ஒரு டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பூமி ஃபார்ம் ஆனப்போ ஃபார்ம் ஆனது பிளேட்ஸ், அதெல்லாமே கான்டினென்டல் பிளேட்ஸ், ஓஷியானிக் பிளேட்ஸ். அதோட இன்ட்ராக்ஷன்ல ஃபார்ம் ஆன செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் ஃபோல்டு மவுண்டன்ஸ், ஃபால்ட் மவுண்டன்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரென்ச்சஸ், அப்புறம் வல்கேனோஸ், அதெல்லாமே ஓகேங்களா. ஸோ தேர்ட் ரிட்ஜஸ், ஓஷியானிக் ரிட்ஜஸ், அதெல்லாமே. தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு அந்த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ், டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கிறோம்ல, அது எல்லாமே தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். அதாவது ஃப்ளூவியல் எரோஷன், கோஸ்டல் எரோஷன், அதுக்கப்புறம் கிளேசியல் எரோஷன், விண்ட் எரோஷன், அதெல்லாம் படிக்கிறோம்ல, அது எல்லாமே ஓகே. ஸோ அர்த்தோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எண்டோஜெனிக், எக்ஸோஜெனிக் அப்படின்னு பிரிப்போம். எண்டோஜெனிக்னா இன்டீரியர், எண்டோனா இன்டீரியர், எக்ஸோனா அவுட்டர் ஓகேங்களா. அவுட்டர் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டயோஸ்ட்ராபிசம், அதாவது ஸ்லோவாக சில இது நடக்கும், ஃபாஸ்ட்டாக சில இது நடக்கும். ஃபாஸ்ட்டாக நடக்க பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், வல்கேனோ வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதாவது எர்த்குவேக் சடனாக வந்து பூமி அதிர்வு நடக்கும். வல்கேனோ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வல்கேனோ வெடிக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எர்த்னால எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் நம்ம பார்த்தோம்ல, அதாவது இன்டீரியர் ஆஃப் எர்த், அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, அதோட இன்ட்ராக்ஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். பில்ட் ஆகிருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும், அதுதான் வந்து நமக்கு சடன் ஃபோர்ஸஸ். அந்த பில்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து அப்பப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து எபிரோஜெனி, ஓரோஜெனின்னு சொல்லுவோம். ஓரோஜெனி அப்படின்னாவே மவுண்டன் பில்டிங் ஓகேங்களா. ஓரோனாவே மவுண்டன் ஓகேங்களா. அதனால தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் படிப்போம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஒன்று படிப்போம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் என்ன, மழை வந்து மேகத்தை தடுத்துச்சு அப்படின்னா மேலே போய் மேகம் மழை கொடுக்கும் ஓகேங்களா. அதாவது மேகங்களை வந்து மவுண்டன்ஸ் அந்த மழை தடுத்துச்சுன்னா அது மேலே போய் ரெயின், அந்த மழை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஓரோஜெனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஓரோ அப்படின்னாவே நீங்கள் மவுண்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து டென்ஷனால் நடக்கலாம், கம்ப்ரெஷனால் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ டென்ஷனால் நடக்கிறது பிளாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரெஷனால் நடக்காத ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டு மவுண்டன்ஸ் ஓகேங்களா. எபிரோஜெனி, ஓரோஜெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஓகேங்களா. எபிரோஜெனி வந்து பார்த்தீங்கன்னா வர்டிகல் மூவ்மெண்ட், மேலே கீழே போகிறது ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ல ரெண்டா பிரிப்போம், வெதரிங், எரோஷன் ஓகேங்களா. ஸோ வெதரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், அது உங்களுக்கு தெரியும். அது ஹீட்டு, வாட்டர், அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்னால நடக்கிறது ஓகேங்களா. எரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரோஷன்ஸ்க்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அதாவது எக்ஸ்டர்னலாக சில இது தேவை ஓகேங்களா. அதான் ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன். ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன்ல என்ன, ஐஸ், கிளேசியல் எரோஷன், வாட்டர், ஃப்ளூவியல் எரோஷன், சி, கோஸ்டல் எரோஷன், விண்டு, எயோலியன் எரோஷன் ஆர் விண்ட் எரோஷன், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். வெதரிங் வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டில் பாறை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது, அதுலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து வெதரிங்கில் வரும் ஓகே. கெமிக்கல் வெதரிங்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஃபிசிக்கல் வெதரிங்னா ரியாக்ஷன் நடக்காது, அது என்ன எலமெண்ட்டாக இருக்கும் அதே எலமெண்ட் அப்படியே இருக்கும். ஆனால் கெமிக்கல் வெதரிங்கில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கும், அது வேற ஒரு ஃபார்மில் மாறி எரோட் ஆகும். எரோட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மொத்தமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சிட்டே வருது, அந்த சிதைத்தல் தான் வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பயாலஜிக்கல் வெதரிங் வந்து அனிமல்ஸ்னால, பிளான்ஸ்னால,
ஃபங்கஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நடக்கிறது பயாலஜிக்கல் வெதரிங். ஓகேங்களா? ஸோ ஜியோமார்பிக் ப்ராசஸ் நம்ம எக்ஸோஜெனிக் எண்டோஜெனிக் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஜியோமார்ஃபாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எர்த்தை மாடிஃபை பண்ற ப்ராசஸஸ் ஜியோமார்பிக் ப்ராசஸ். எண்டோஜெனிக்னா உள்ள எர்த்துக்கு உள்ள இருந்து ஒரிஜினேட் ஆகும், எக்ஸோஜெனிக்னா எர்த்துக்கு வெளியே இருந்து ஒரிஜினேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் உள்ள இருந்து எதுக்கு ஏன் ஒரிஜினேட் ஆகுது, எப்படி ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, அது நிறைய லேயர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரஸ்ட் மேண்டில் கோர்னு பிரிப்போம். கோரே வந்து அவுட்டர் கோர் இன்னர் கோர், மேண்டில் அப்பர் மேண்டில் இன்னர் மேண்டில், கிரஸ்ட் வந்து அவுட்டர் கிரஸ்ட் இன்னர் கிரஸ்ட்னு பிரிப்போம். கிரஸ்ட் வந்து அவுட்டர் கிரஸ்ட் வந்து சியால் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் கிரஸ்ட் வந்து சியால், ஏன்னா அதுல வந்து சிலிக்காவும் அலுமினியமும் இருக்கும். இன்னர் கிரஸ்ட் வந்து சைமா அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா சிலிக்காவும் மெக்னீஷியம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எது ஹெவியர்னா இன்னர் கிரஸ்ட் தான் ஹெவி. ஓகேங்களா? இன்னர் கிரஸ்ட் வந்து ஹெவி. ஸோ இதை மோஸ்ட்லி ஓஷானிக் பிளேட்டா இருக்கும், அவுட்டர் கிரஸ்ட் வந்து லைட்டா இருக்கும். ஓகேங்களா? சிலிக்கான் அலுமினா இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆஸ்தனோஸ்பியர் மேலே தான் வந்து கான்டினென்டல் பிளேட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா? அந்த லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்தனோஸ்பியருக்கு மேலே இருக்க இந்த லித்தோஸ்பியர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கிரஸ்ட் ஃபுல்லா இருக்கும், மேண்டில் அப்பர் மோஸ்ட் மேண்டில். ஓகேங்களா? அப்பர் மோஸ்ட் மேண்டிலும் கிரஸ்ட்டும் சேர்ந்ததான் லித்தோஸ்பியர். ஓகேங்களா? ஸோ கிரஸ்ட் தனியா இருக்கு, அதில் அவுட்டர் கிரஸ்ட் இன்னர் கிரஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மேண்டில்ல ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சேர்ந்து தான் லித்தோஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு கீழே ஆஸ்தனோஸ்பியர் இருக்கும். ஆஸ்தனோஸ்பியரும் ஒரு பார்ட் ஆஃப் மேண்டில் தான். அதுக்கு கீழே லோவர் மேண்டில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே அவுட்டர் கோர் இன்னர் கோர். இன்னர் கோர் தான் இருக்கலையே ஹெவியா இருக்கும். 13.6 அதோட டென்சிட்டி. ஓகேங்களா? வாட்டரோட டென்சிட்டி 1, இன்னர் கோரோட டென்சிட்டி 13.6. ஏன் 13.6 அப்படின்னா வந்து பூமி ஃபார்ம் ஆகும்போது அது லிக்விடாக தான் இருந்துச்சு, சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்து லிக்விடாக தான் இருந்துச்சு. ஒரு லிக்விட்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருந்துச்சுன்னா ஹெவியாக இருக்கிறதெல்லாம் உள்ள போகும். ஒரு பாலுக்கு வந்து சென்டர் என்ன, இன்டீரியர். ஓகேங்களா? நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ சும்மா சாம்பாரோ ரசமோ அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் சிங்க் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் எது இருக்கும், எது அதிகமாக வெயிட்டாக இருக்கும் அதுதான் கீழே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எர்த் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் பாலாக இருந்துச்சு, வெயிட்டாக இருந்தது அயன் நிக்கல். ஓகேங்களா? அதெல்லாமே சேர்ந்து உள்ள சிங்க் ஆயிடுச்சு. அதனால இதை நைஃப் லேயர், என்ஐ நிக்கல் எஃப்இ நைஃப் ஃபெரஸ் அயன். ஓகேங்களா? இந்த நைஃப் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து இன்டீரியர் இன்னர் கோர். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க வந்து டென்சிட்டி அதிகம். இந்த அயன்னால தான் வந்து இது அதே மாதிரி இது லிக்விட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சுத்திட்டே இருக்கும். இந்த அயன் உள்ள சுத்துறதுனால தான் எர்த்தை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சன்ல இருந்து வர்ற சோலார் ரே, இது வந்து சோலார் ஸ்டார்ம்ஸ் வந்து பூமிக்குள்ள வராத மாதிரி காப்பாற்றும். ஓகேங்களா? எர்த்தை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த லேயர் காரணம் அப்படின்னு கேட்டா இன்னர் கோர். அதுல என்ன காரணம் அப்படின்னா அதுல இருக்கிற அயன். ஓகேங்களா? அந்த அயன் சுத்திட்டு இருக்கனால எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் கிட்ட நல்லா நெருங்கிட்டு இருக்கும். இப்போ நார்மலா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் எர்த்துனா இப்படி இருக்கும், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரௌடட் அட் த போல்ஸ். ஓகேங்களா? ஒரு நார்மலா ஒரு இது சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரௌடட் அட் த போல்ஸ். ஏன்னா எல்லாமே வந்து இங்க சேரணும். ஓகேங்களா? அதனால எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரௌடட் அட் த போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன காரணம், இன்னர் கோர் லேயர் இருக்கிற அயன் அது ரொட்டேட்டிங்ல இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே. ஸோ எர்த்குவேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் இன்டீரியர் ஆஃப் எர்த். இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்தனோஸ்பியர். ஓகேங்களா? ஆஸ்தனோஸ்பியர் நம்ம பார்த்துருக்கோம்ல மேண்டல்ல, ஆஸ்தனோஸ்பியருக்கு மேலே லித்தோஸ்பியர் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். லித்தோஸ்பியருங்கிறது என்ன, கிரஸ்ட் அப்பர் மேண்டல். ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும். இந்த ஓகே ஸோ இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்திருக்குன்னா இதை ப்ரிமார்டியல் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிமார்டியல் அப்படின்னா வந்து பூமி ஃபார்ம் ஆகிறப்போ என்ன இருந்துச்சோ அதை ப்ரிமார்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பூமி வந்து சூரியன்லேருந்து பிரிஞ்சுட்டு வந்து ஒரு மால்டன் பால் ஆஃப் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ அதில் ஹெவியாக இருக்கிறதெல்லாம் உள்ள சிங்க் ஆயிடுச்சு. இப்போ அவுட்டரில் தான் கூல் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே தான் ஃபர்ஸ்ட் கூல் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வெளியே இருந்தால் ஹீட் வெளியே போக முடியும். அந்த வெளியே கூல் ஆனதுனால மேலே இருக்கிறது லைட்டாகவும் இருக்குது, அதனால அது வந்து ஒரு திக் லேயர் ஆஃப் கிரஸ்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னுமே ஹீட் அந்த ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த ஹீட் வெளியே வர ட்ரை பண்ணும்போது தான் உள்ள இருக்கிறத கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு எர்த்குவேக் ஆகும், வல்கானிக் எரப்ஷனாகவும் ரிலீஸ் ஆகுங்களா? அதனால பூமி ஃபார்ம் ஆனப்போ இருந்த ஹீட் வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதை ப்ரிமார்டியல் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த எர்த்குவேக் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் எல்லாம் ஒரிஜினல் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் வரைக்கும்லாம் போயிருக்கூடாது. எர்த்குவேக்கை பொறுத்த வரைக்கும் மேண்டில் தான், அது அப்பர் மேண்டில். ஓகேங்களா? அங்கேயே ஒரிஜினேட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி எங்கே எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகுதோ, ஓகேங்க, பூமி எப்படி இருக்குது அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகிற இடம் ஃபோக்கஸ். அதுக்கு நேராக மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிரஸ்ட்டில்,
அதை வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எர்த்குவேக்ல 2 டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு. பாடி வேவ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ்னா இந்த ஃபோக்கஸ்லேருந்து எபி சென்டர் வரைக்கும் வருது பார்த்தீங்களா? அதை வந்து பாடி வேவ்ஸ்னு சொல்லுவோம். அதை பி வேவ், எஸ் வேவ்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். பி வேவ்னா பிரைமரி வேவ், எஸ் வேவ்னா செகண்டரி வேவ். இதில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா பிரைமரி வேவ் ஃபஸ்ட்டாக வருது, அதனால பிரைமரி முதல்ல வர்றது பிரைமரின்னு சொல்லுவோம்ல, அதனால ஃபாஸ்டஸ்ட் என்னன்னு கேட்டால் பிரைமரி வேவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை விட ஸ்லோவாக இருக்குது செகண்டரி வேவ். சர்ஃபேஸ் வேவ். சர்ஃபேஸ் வேவ் என்னன்னா இந்த பிரைமரி வேவ் வந்ததுக்கப்புறம் சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஒரு வேவை கிரியேட் பண்ணும். அதுதான் செகண்டரி வேவ். அதை வந்து ரெலிக் வேவ்ஸ், லவ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ரெலிக் வேவ்ஸ், லவ் வேவ்ஸ். எது வந்து டிஸ்ட்ரக்டிவ், எது வந்து டேமேஜை காஸ் பண்ணா சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் வந்து டேமேஜ் காஸ் பண்ணும். ஓகே, சர்ஃபேஸ் வேவ் காசஸ் டேமேஜஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாடி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிப்போம். பி வேவ், எஸ் வேவ் நம்ம பார்த்துருவோம். பி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு மாதிரி ட்ராவல் ஆகும். கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். சவுண்டை பற்றி ஃபிசிக்ஸில் படிக்கும்போது கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன் ரெண்டாக போகும் அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வால்யூம் சேஞ்சிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வால்யூம் சேஞ்சஸ். இது வந்து எந்த ஒரு இது வழியாக பாஸ் பண்ணாலும் வால்யூம் சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ராக் வழியா பாஸ் ஆகுதுன்னா அந்த கம்ப்ரெஷன் ஏரியா வழியா பாஸ் பண்ணும்போது அந்த ராக்கோட வால்யூம் வந்து 2.5 மாறிடும் ரேடியஸ். அதே ரேர்ஃபேக்ஷன் ஏரியாவில் பாஸ் பண்ணும்போது அது 3.5 மாறிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஷ்ரிங்க் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும். இதே ஷியர் வேவ்ஸ் என்ன பண்ணா இது வால்யூம் சேஞ்ச் பண்ணா இது வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணும். ஷேப் சேஞ்ச் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கங்க. ஸ்பாஞ்சை வந்து நம்ம இப்படின்னு இது பண்ணோம்னா அதோட ஷேப் மாறும்ல. ஸ்பாஞ்ச் வந்து நார்மலாக என்ன இருக்கும், ஒரு செங்கல் மாதிரி ஒரு கியூபாய்டா இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம இப்படின்னு பண்ணோம்னா அதோட ஷேப் மாறுதா, கியூபாய்டா இல்லாமல் அதுதான் வந்து இந்த எஸ் வேவ்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஷேப் மாறுது. ஓகேங்களா? ஸோ இது இன்ட்ரடியூசஸ் ஷேப் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஷேடோ ஜோன் ஒன்று இருக்கு. ஏன் ஷேடோ ஜோன் இருக்குன்னா நம்ம ரெஃப்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் படிப்போம். ஒரு வேவ் வந்து டிராவல் பண்ணும்போது ஒன்னுலேருந்து ஒரு டென்சிட்டி ஏரியாலேருந்து இன்னொரு டென்சிட்டி ஏரியாவுக்கு போகும்போது அதோட டைரக்ஷன் வந்து மாறும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எர்த்குவேக் ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஈக்குவலா வெளியே வந்துச்சு அப்படின்னா எர்த் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி டென்சிட்டியும் ஒரே மாதிரி சாலிட் ஸ்டேட்னா சாலிடாகவும் இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஜோன். ஸோ பேசிக்காக ஏதோ ஒரு இடத்துல பெண்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பெண்டிங் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பி வேவ் ஷேடோ ஜோன். இப்போ ஒரு இடத்துல வந்து பி வேவ் வர மாட்டேங்குது. அதாவது பி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 103லேருந்து 143 வரைக்கும் பி வேவ் வர மாட்டேங்குது. அதே எஸ் வேவ் பார்த்தீங்கன்னா 103 டிகிரியிலேருந்து 103 டிகிரி வரைக்கும் மொத்தமாகவே வர மாட்டேங்குது. மொத்தமாகவே வர மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த வேவோட ப்ராப்பர்ட்டி இதை கம்பேர் பண்ணுறாங்க. பி வேவ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ். ஓகேங்களா? அது வந்து சாலிட்லையும் லிக்விட்லையும் பாஸ் பண்ணும். ஆனால் எஸ் வேவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது சவுண்ட் வேவ் கிடையாது, அது ஒரு ஷியர் வேவ். ஓகேங்களா? அதனால லிக்விட்லையும் கேஸ்லையும் பாஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா எர்த் வந்து இட் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ராக்ஷனால இட் இஸ் நாட் கண்டினியூஸ். இது தொடர்ச்சியாகவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வேற டென்சிட்டியில் இருக்கு. இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ரெஃப்ராக்ஷனால டிஃப்ரெண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி ஷேடோ ஜோன் இருக்கிறதுனால ஓகே இட் இஸ் நான் ஹோமோஜெனிட்டி, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல ஒரு இது வந்து சாலிடா இருக்கு, ஒரு இது வந்து லிக்விடா இருக்கு. சாலிட் ஆக்சுவலா வந்து ஆஸ்தனோஸ்பியர் செமி சாலிட்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டும் இருக்கு, அதே மாதிரி லிக்விடாகவும் இருக்கு. இந்த 3 ஸ்டேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நமக்கு இன்டீரியர் ஆஃப் எர்த் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் இதுக்கு முன்னால் வந்திருக்கு. ஸோ டைரக்ட் சோர்சஸ், இன்டைரக்ட் சோர்ஸ். டைரக்டாக வந்து என்ன சோர்ஸ் இன்டீரியர் ஆஃப் எர்த்தை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரில்லிங் பண்ணும்போது நமக்கு ஒரு டைரக்டான ஒரு சோர்ஸ் கிடைக்கும். இன்டைரக்ட் சோர்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வந்து இந்த எர்த்குவேக் அதெல்லாமே இன்டைரக்ட் சோர்ஸ். வல்கேனோ வந்து டைரக்ட் சோர்ஸ், ஏன்னா உள்ள இருந்து தானே வருது. ஓகேங்களா? எர்த்குவேக் வந்து இன்டைரக்ட் சோர்சஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வல்கேனோஸ் அதிகமாக இருக்குது, எர்த்குவேக் அதிகமாக இருக்கிற ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த லைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் பிளேட்ஸு. ஸோ எர்த்தை வந்து சர்ஃபேஸ் வந்து சேம் ஒரே மாதிரி இல்லை, அதை வந்து நிறைய பிரேக் ஆகி இருக்குது. அதை வந்து நம்ம பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதில் யாரை கொண்டு வர்றாருன்னா ஆல்ஃப்ரெட் வெக்னர் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் கிடையாது, இவர் வந்து ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட். இவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிளேசியல் ஏரியாஸ் வந்து டிராபிக்கல் ஏரியாஸ் இருக்கு. அதாவது டிராபிக்கல் ஏரியாஸ்ல கிளேசியல் டெபாசிட்ஸ், அதாவது பனிப்படிவங்கள் வந்து டிராபிக்கல் ஏரியாஸ் வெப்ப மண்டலத்துல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு 2 கன்க்ளூஷன் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஒன்று கிளைமேட் மாறி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது வெப்ப மண்டலத்துல
பனிக்காலம் இருந்திருக்கணும். அது வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து இல்ல ரெண்டாவது இது என்னன்னா, இந்த வெப்பமண்டலம் இருக்கிற நிலப்பகுதி வந்து ஒரு காலத்துல பனிப்படிவம் இருக்கிற பனி கிளைமேட் இருக்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கணும். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஸோ கிளைமேட் ஜோன் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இல்லை, ஆனா லேண்ட் மாஸ் வந்து ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரஸ்ட் வந்து ஸ்டேபிளானது கிடையாது, அது மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஓகேங்களா. ஸோ அது அவருக்கு என்னெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, கான்டினென்ட், அதாவது கடல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் பிரிக்கப்பட்ட இருக்கிற நிலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அனிமல்ஸ் இருக்கு, பிளான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபாசில்ஸ், ஓகேங்களா, இறந்த அனிமல்ஸோட படிவங்கள், ஓகேங்களா, அது இருக்கு. பிளேசர் டெபாசிட்ஸ், மினரல்ஸ், பிளேசர்னா மினரல்ஸ். அதே மாதிரி கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா ஃபிட், ஓகேங்களா, அதாவது ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் வந்து ஃபிட் ஆகுது, நார்த் அமெரிக்காவும் யூரோப்பும் ஃபிட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் ஃபிட் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராது, ஓகேங்களா. ஆனா இவர் ஏன் ஃபெயில்? ஸோ இந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஃபிட் ஆகும், ஓகேங்களா. ஆப்பிரிக்காவோட இந்த பகுதியில் இருக்கிற மினரல்ஸும் சவுத் அமெரிக்காவோட இந்த பகுதியில் இருக்கிற மினரல்ஸ், ஃபாசில், ஃப்ளோரா, ஃபானா எல்லாமே ஒன்றா இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் இருக்கிறது இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஏன் இது ஃபெயில் ஆச்சுன்னா ஃபால்ட்டி அசம்ஷன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு ஓகே இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா கடல் மேல கண்டங்கள் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் அசியூம் பண்ணார். ஆனா என்னன்னா மவுண்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஃப்ரீயா ஃப்ளோட் ஆகாத ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது அதுவே வந்து ஒரு முரண்பாடா இருந்துச்சு, அதனால ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து கிரஸ்ட் வந்து ஸ்டேபிள் கிடையாது, அது வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னவர். இவர் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி கொண்டு வராங்க. ஸோ பிளேட்டுங்கிறது என்ன? லித்தோஸ்பியரிக் ஸ்லாப்ஸ். நம்ம லித்தோஸ்பியர் என்னன்னு பார்த்தோம், கிரஸ்ட் பிளஸ் அப்பர் பார்ட் ஆஃப் மேண்டில், அப்பர் மேண்டில் இல்ல அப்பர் பார்ட் ஆஃப் மேண்டில், இது சேர்ந்ததான் லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லாப் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து அந்த லித்தோஸ்பியரிக் ஸ்லாப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளேட்ஸை ரெண்டா பிரிவும், ஓஷானிக் பிளேட் அண்ட் கான்டினென்டல் பிளேட். ஓஷானிக் பிளேட்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஓஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஓஷன் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓஷானிக் பிளேட். கான்டினென்ட் லேண்ட் மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கான்டினென்ட் பிளேட், ஓகேங்களா. ஸோ இதில் எது லைட்டாக இருக்கும் அப்படின்னா கான்டினென்டல் பிளேட். கான்டினென்டல் பிளேட் வந்து லைட்டராக இருக்கும், ஆனால் திக்காக இருக்கும், லைட்டர் பட் திக்கர். ஓகே, இது வந்து ஹெவியர் பட் தின்னர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிளேட்டும் மோதும் போது எது மேலே வரும் அப்படின்னா வந்து கான்டினென்டல் பிளேட், ஓகேங்களா. ரெண்டுமே மோதும் போது கான்டினென்டல் பிளேட்டும் ஓஷானிக் பிளேட்டும் மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓஷானிக் பிளேட் வந்து சிங்க் ஆகும், கான்டினென்டல் பிளேட் வந்து ரைஸ் ஆகும். இந்த ரைஸ் ஆகிற கான்டினென்டல் பிளேட் வந்து பெண்டாய் மேலே வரும்போது தான் நமக்கு ஃபோல்டு மவுண்டன்ஸ் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ இந்தியன் ஓஷன் பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் பிளேட் அப்படிங்கிற இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஓஷானிக் பிளேட்டுக்கும் யூரேஷியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு கான்டினென்டல் பிளேட்டுக்கும் நடந்த ஒரு மோதல் தான். ஸோ ஆக்சுவலாக இந்தியன் ஓஷன் பிளேட் உள்ள போயிடுச்சு, ஏன்னா அது ஓஷானிக் பிளேட் ஹெவியா இருக்கு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்டல் பிளேட், யூரேஷியன் பிளேட் வந்து மேலே வந்துருச்சு, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பிளேட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பிளேட்ஸ், மைனர் பிளேட்ஸ்னு பிரிச்சிருப்போம். யூரேஷியன் பிளேட், நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட்டு, ஆஃப்ரிக்கன் பிளேட்டு, பசிபிக் பிளேட், அண்டார்டிக் பிளேட்லாம் பிகர் பிளேட்ஸ், அதாவது மேஜர் பிளேட்ஸ். அது போய் சின்ன சின்னதாக இருக்கும், அரேபியன் பிளேட்டு, ஈரானியன் பிளேட்டு, பிலிப்பைன் பிளேட்டு, இந்த பக்கம் நாஸ்கா பிளேட்டுன்னு இருக்கும், கோகோஸ், கரீபியன், இதெல்லாமே மைனர் பிளேட்ஸ். அங்கே கோர்டா பிளேட், ஓகேங்களா, இதெல்லாம் மைனர் பிளேட்ஸ். மேஜர் பிளேட்ஸ் ஒன்றும் இல்லை, ஏரியா பெருசாக இருந்தால் மேஜர் பிளேட், ஏரியா சிறுசாக இருந்தால் மைனர் பிளேட், ஓகேங்களா. அடுத்து ஸோ நம்ம இதெல்லாம் பிளேட்ஸ் மூவாக இருக்கு, உள்ளுக்குள்ள எனர்ஜி தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அஃபேர்ஸில் அது என்ன மெக்கானிசம்னா கன்வெக்ஷனல் கரண்ட் மெக்கானிசம். கன்வெக்ஷனல் அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஸ்கூலில் படிச்சப்போம் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 3 மெக்கானிசம் இருக்கும் அப்படின்ட்டு, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் இப்போ நான் வந்து இதை தொடறேன்னா இதுலேருந்து ஹீட் எனக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது கண்டக்ஷன். இப்போ இங்கேருந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த போர்டு வந்து ரன் ஆகும்போது இதுலேருந்து ஹீட் வரும், ஓகேங்களா. ஆனால் அந்த ஹீட் எனக்கு எப்படி வருது? சுற்றி இருக்கிற ஏர் மூலமாக வருது, அது கன்வெக்ஷன், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நடுவில் ஒரு மீடியம் இருக்குது, அந்த மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அது கன்வெக்ஷன். ஸோ இது கன்வெக்ஷனல் கரண்ட். கரண்ட்னா தொடர்ச்சியாக ஒரு வட்டமாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறது கரண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த கன்வெக்ஷனல் கரண்ட் சுற்றி வருது, ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற ஹீட்டு மேலே போயிட்டு இங்கே போய் ரெண்டாக பிரியுது, ஓகேங்களா. இங்கே போய் இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் பிரியுது. இப்போ பிரியிற இடத்துல என்ன பண்ணால் இது பிளேட்டை வந்து விளக்க ட்ரை பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு இது வந்து இப்படி பிரியும், பட் என்னன்னா இந்த இடத்துல வந்து இதுவும் சேரும். இப்போ சேரும்போது என்ன பிளேட்டை ஒன்னோட ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணும். அப்போ ஹெவியாக இருக்கிற பிளேட் உள்ளே போயிடும், உள்ளே போய் மெல்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே வந்து இது பிரிக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே மெல்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கே பிரிக்குது. அப்போது இந்த பிரிக்கிற கேப்பில் உள்ள லிக்விடாக தானே இருக்கு, இது வந்து மேலே என்ன பண்ணும் வந்து கூல் ஆகும், அப்போ இந்த பிளேட்டை ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா. அப்போ வந்து இங்கே பிளேட் ஃபார்ம் ஆகுது, இங்கே பிளேட் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது, இங்கே வந்து விலகி போகுது, அப்போ டைவர்ஜிங் பிளேட் வந்து
விலகி போகுது, அது டைவர்ஜிங் பிளேட். ஓகேங்களா, டைவர்ஜிங் பிளேட் அதே மாதிரி இங்கே பிளேட் ஃபார்ம் ஆகுது, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் பவுண்டரி, டைவர்ஜிங் பவுண்டரி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பவுண்டரி. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேருது, அப்போ கன்வர்ஜ் ஆகுது. ஓகேங்களா, கன்வர்ஜ் ஆகுது. அதே மாதிரி பிளேட் அழியுது, அப்போ டிஸ்ட்ரக்டிவ் பவுண்டரி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, கன்வர்ஜென்ஸ் நடக்குதுன்னா டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே நல்லா ஃபார்ம் ஆன ட்ரென்ச்சஸ், மரியானா ட்ரென்ச்சு, ஜாவா ட்ரென்ச்சு, சுண்டா ட்ரென்ச் அதெல்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அதெல்லாமே இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விலகி போகுது, அப்போ வந்து ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும், மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ். அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் எஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து அது உள்ளே போகுது, அப்போ வந்து இங்கே ட்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும், இங்கே வந்து அது விலகி போகுது, அப்போ ரிட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வல்கானிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா இது விலகி போயிட்டுருக்கு, ஸோ லாவா வந்து வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து இன்னொரு பிளேட், அதாவது ஓஷானிக் பிளேட் வந்து கான்டினென்டல் பிளேட்டுக்குள் உள்ள சிங்க் ஆகுது, அப்போ வந்து இங்கே ட்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் பெல்டிங், இது வந்து ஒரு ஓஷானிக் பிளேட்டும் கான்டினென்டல் பிளேட்டும் கன்வர்ஜ் ஆகும்போது, ஸோ ரெண்டையும் மர்ஜ் ஆகும்போது இங்கே வந்து ஒரு மவுண்டன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் லித்தோஸ்பியர், அது வந்து இந்த இடத்துல மர்ஜிங் மெக்கானிசம், இது கீழே போகுது. ஓகேங்களா, இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து மவுண்டன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து எண்டோஜெனிக் ப்ராசஸ். ஸோ எண்டோஜெனிக் ப்ராசஸ் இன்டீரியர் ஆஃப் எர்த். ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம இக்னியஸ் ப்ராசஸ், டெக்டானிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இக்னியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது சடன். ஓகேங்களா, சடனாக நடக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ வல்கானிசம், புளூட்டோனிசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ வல்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது. ஓகேங்களா, புளூட்டோனிசம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெடிச்சு லாவா வெளியே வரும்போது அது வல்கானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் எல்லா வாட்டியுமே வந்து அந்த லாவா வந்து வெடிச்சு வல்கானோ மூலமாக தான், எரிமலை மூலமாக தான் வெளியே வருமா அப்படின்னா வந்து கிடையாது. சில வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா கிரஸ்ட்ல வந்து சில கிராக்ஸ் இருக்கும், அந்த கிராக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாலிடிஃபை ஆகிடும். ஓகேங்களா, அந்த கிராக்ஸ்குள்ளேயே வந்து சாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே ராக் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சாயில் இல்லாமல் எரோடு ஆனதுக்கப்புறம் அந்த ராக் வந்து வெளிப்படும். நம்ம பார்க்குற பல கிரானைட் மலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உள்ளுக்குள்ள கூலான வல்கேனோ தான். ஓகேங்களா, ஸோ வெளியே கூலாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கூலாகும், பசால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக கூலாச்சுன்னா ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்லோவாக கூலாச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப டைம் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணோம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்லோவாக கூலாமல் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து அந்த துணுக்குகள், பாறை துணுக்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகி அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அது அப்படி ஃபார்ம் ஆனது கிரானைட். வேகமாக வெளியே கூலாச்சுன்னா அப்போ ஃபார்ம் ஆகுது பசால்ட். ஓகேங்களா, அதே மாதிரி டெக்டானிக் ப்ராசஸ் வந்து டயோஸ்ட்ராபிசம், இதை ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபோல்டிங், ஃபால்ட்டிங் அதெல்லாமே இருக்கும். இந்த ஃபோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஹிமாலயாஸ் வந்து ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி எர்த்குவேக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபோல்டு மவுண்டன்ஸ், ஒரு மவுண்டன் ஃபார்ம் ஆகும், ஃபோல்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ பாறை வந்து எப்படி ஃபோல்ட் ஆகும், பாறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஃபோல்ட் ஆனால், இமீடியட்டாக நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா உடனே உடஞ்சிரும். ஆனால் ஸ்லோவாக காலப்போக்கில் ஒரு 2 மில்லியன் வருஷம் 3 மில்லியன் வருஷம்னு ஸ்லோவாக எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும். அப்படி ஃபோல்ட் ஆகிற பாறையை பார்க்க முடியுமானா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக், இங்கே ரோடு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கே வந்து பெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ராக் பெண்ட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ஃபோல்டு. ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிமாலயாஸில் ரோடு போட்டிருப்பாங்க, அந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, மொத்த பாறையே வந்து ராக் வந்து பெண்ட் ஆயிருக்கு, லேயராக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அண்ட் ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோர் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஓகேங்களா, ஹிமாலயாஸ் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸில் செடிமெண்ட்ரி ராக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, லேயராக இருக்குது. இங்கே பாருங்க லேயராக இருக்குது. அடுத்த வாட்டி வந்து நீங்கள் ஆறு அந்த மாதிரி ஏதாவது இடத்துல பார்க்கும்போது இந்த கூழாங்கல்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூழாங்கல் எடுத்து உடச்சி பாருங்க, சிலது சாண்ட் ஸ்டோனாக இருக்கும், அதாவது சாண்ட் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து ஒரு செடிமெண்டேஷன் டெபாசிட் ஆகி லித்திஃபிகேஷன் மாதிரி ஸ்டோன் ஆயிருக்கும். அதை உடச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள லேயராக தெரியும். சில கூழாங்கல்லாம் வந்து பெருசாக இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து வட்டமாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நம்ம ஃபோல்டில் பார்த்தா ஃபால்ட்டு. ஃபோல்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும்போது பெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபால்ட் என்ன ஃப்ராக்சர் ஆகிடும். ஓகேங்களா, ஃப்ராக்சர் ஆனால் ஃபால்ட்டு. ஓகேங்களா, ஃப்ராக்சர் ஆனால் ஃபால்ட்டு, பெண்ட் ஆனால் அது வந்து ஃபோல்டு. ஓகேங்களா, பெண்ட் ஆனால் அது ஃபோல்டு, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹிமாலயாஸ் வந்து பெண்டாய் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதனால அது ஃபோல்டு மவுண்டன்ஸ். இதில் வந்து ஹிமாலயாஸ், ஆண்டீஸ், ஆல்ப்ஸு, ராக்கீஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் மவுண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ். ஓகேங்களா,
ஸோ ஃபால்ஸ்னாலேயும் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை வந்து பிளாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபால்ஸ்னால ஃபார்ம் ஆகுது பிளாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஜெர்மனியில் ஓஸ்ஜெஸ் அப்படின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அதை வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு வாட்டி நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆச்சு. இப்போ ஒரு இது 2 இது உடஞ்சிருக்கு, அழுத்தினோம்னா மேலே ஒன்று பிதுங்கிட்டு வரும்ல, அப்போ வந்து மேலே ரைஸ் ஆகும், அதை ரிவர்ஸ் ஃபால்ட்னு சொல்லுவோம். அதே டென்ஷன் 2 பிரியுது அப்படின்னா ஒன்று வந்து ஸ்லைட் ஆகி கீழே போகும், அதை வந்து நார்மல் ஃபால்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை வந்து நார்மல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஃபால்ட். ஓகேங்களா, ஸோ நார்மல் ஃபால்ட்னா ஒன்று கீழே போகும், ரிவர்ஸ் ஃபால்ட்னா மேலே வரும். சிலது கீழேயும் போகும் மேலேயும் போகும், சைடில் ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். ஓகேங்களா, அதை வந்து சைடில் சைடில் போயிட்டு அதை ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் ஃபால்ட். ஸோ ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு டயக்ராமில் பார்த்தோம்ல, பிளேட் டெக்டானிக்ஸ்க்கு முன்னால் ஆல்ஃபிரட் வெக்னரோட தியரியில், கான்டினல் ரிஃப்ட் தியரியில் ஹிமாலயாஸ் இந்தியா எங்கே இருந்துச்சு, மடகாஸ்கர் பக்கத்தில், ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக நகர்ந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டோட ஒரு பார்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா எல்லாமே பக்கத்தில் இருந்தாங்க. ப்ளஸ் இந்தியா வாஸ் அ பார்ட் ஆஃப் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அதுக்கப்புறம் நகர்ந்து 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கூட மோதி ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது 38 மில்லியன் வருஷம் வந்து மோத ஆரம்பிச்சது. 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால தான் ஸ்டேபிளாக இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைனோசரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 65 மில்லியன் 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால இறந்துருச்சு. டைனோசர் இருக்கும்போதே வந்து இந்தியா வந்து ஆசியாவோட ஒரு பார்ட் கிடையாது. டைனோசர்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆசியா கூட வந்து சேர்ந்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் பிளேட்டோட மூவ்மெண்ட். ஸோ ஹிமாலயாஸ் வந்து இந்த டைம்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஹிமாலயாஸ் வந்து யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா வெறும் 10லேருந்து 30 மில்லியன் வருஷம் தான். ஓகேங்களா, ஹிமாலயாஸ் வந்து யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் சொல்லுவோம், அதனால யங். ஸோ 10 மில்லியன் வருஷம் வந்து யங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்தோட வயசு என்ன 4.5 பில்லியன் இயர்ஸ். 4.5 பில்லியன் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 10 மில்லியன் வருஷங்கள் யங் தான். ஓகேங்களா, அதனால தான் ஹிமாலயாஸ் வந்து நம்ம யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ யங் ஃபோல்ட் மவுண்டன் இன்னும் வந்து அந்த மவுண்டன் க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னுமே வந்து பிளேட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ பிளேட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால அடிக்கடி வந்து ஹிமாலயாஸில் எர்த்குவேக் வருது. எர்த்குவேக் வந்தாச்சுன்னா என்ன ஆகும், மழை எப்படி இருக்குது, அதனால லேண்ட் ஸ்லைடு வரும். ஓகேங்களா, ஸோ ஹிமாலயாஸில் அதிகமாக எர்த்குவேக்கும் லேண்ட் ஸ்லைடும் வர்றதுக்கு என்ன காரணம், இட் இஸ் அ க்ரோயிங் மவுண்டன். ஓகேங்களா, அது ஒன்று. ரெண்டாவது அதோட ஸ்டீப் அதிகம். ஓகேங்களா, ஸ்லோப் வந்து அதிகம். வெஸ்டர்ன் காட்ஸோட ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து அதிகம், மேற்கு தொடர்ச்சி மலையை விட. ஓகேங்களா, அதனால அதிகமாக லேண்ட்ஸ்லைட்ஸும் வரும். ஓகே, ஸோ அடுத்து வல்கனோ. ஸோ வல்கனோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வல்கனோ வரைய சொன்னால் ஒரு ட்ரையாங்கிளை போடுவோம், இங்கே ஒரு பைப்பு போடுவோம், இதுலேருந்து புகை வர்ற மாதிரி போடுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து எர்த்தோட கிரஸ்ட்டில் ஒரு ரப்சர். ஓகேங்களா, கிரஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், மேல்தட்டு, அதில் வந்து ஒரு கிராக். ஓகேங்களா, அந்த ரப்சர் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ள இருக்கிற லாவா வெளியே வரும். லாவா வெளியுமோ லாவா மட்டும் வருமானா அது வெறும் லாவா மட்டும் வராது, ஆஷ், வாட்டர் வேப்பர் எல்லாமே வரும். வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாமே வரும், அது வழியாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதான் வல்கானிக் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே எங்கேருந்து அந்த லாவா சப்ளை ஆகுதுன்னா ஒவ்வொரு வல்கானோக்கு கீழே மேக்மா சேம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த மேக்மா சேம்பரில் தொடர்ந்து மேக்மா சப்ளை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ஆக்டிவ் மவுண்டன், ஆக்டிவ் வல்கனோன்னு சொல்லுவோம். ஸ்லோவாக தான் சப்ளை ஆகுது அப்படின்னா வந்து அதை டார்மெண்ட் வல்கனோன்னு சொல்லுவோம். சப்ளை நின்றுச்சு அப்படின்னா வந்து அதை எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ, இதுக்கப்புறம் வெடிக்கவே வெடிக்காது அப்படின்னு. இந்தியாவில் ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பேரன் ஐலாண்ட்னு அந்தமான்ல இருக்குது. இந்தியாவில் ஒரு எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ இருக்குது, அது வந்து நற்கொண்டம் ஐலாண்டுங்கிற இடத்துல நற்கொண்டம்ங்கிற ஐலாண்டில் இருக்குது, அதுவும் அந்தமான்ல தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஆக்டிவ் வல்கனோன்னா பேரன் ஐலாண்ட். பேரன்னா ஒன்றுமே இல்லை, அந்த வல்கனோ இருக்கணும், அந்த இடம் ஒன்றுமே இல்லை, எப்போ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நற்கொண்டம், அது வந்து எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ. ஓகேங்களா, ஓகே. ஸோ வல்கனோட எரப்ஷன்ஸை வச்சு அதை வேறையாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஹவாயன், ஸ்ட்ரோம்போலியன், வல்கனியன், பிரினியன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அதில் பசால்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பசால்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பிளாஸ்டோட ஃப்ளோ அதிகமாக இருக்கும், வல்கானிக் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு ரொம்ப தூரம் மேலே போகுது, அப்போ வந்து ஃப்ளாட்டாக போகும். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல ஷீல்டு வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீல்டுன்னு என்ன, நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த போருக்கெல்லாம் வந்து போகும்போது ஒரு கேடயம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும், கிராஜுவலாக இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஷீல்டு. இப்போ ஃப்ளோ அதிகமாக இல்லை, அதாவது வெடிச்சு மேலே கிளம்பல அப்படின்னா தண்ணி மாதிரி போகும். ஓகேங்களா, இந்த ஃபவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு பைப் வச்சிருப்பாங்க, தண்ணி வந்து லைட் பவர் வந்து கம்மியாக சின்னதாக வந்துட்டு இருக்கும். அதே சென்ட்ரல் இருக்க நல்லா மேலே பீச்சு அடிக்கும். ஓகேங்களா, ஏன்னா அங்கே பவர் அதிகம், இங்கே பவர் கம்மியாக. ஏன்னா இதில் பசால்ட் அதிகமாக இருக்குது. பசால்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு கிளம்பும். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே சிலிக்கா அதிகமாக இருக்கும், இங்கே வந்து சிலிக்கா வந்து அதிகமாக இருக்கும். சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். வல்கானியன், பிளினியன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹவாயன்
எரப்ஷன் அப்படின்னா ஏன்னா ஹவாயில் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ இதை விட கம்மியாக இருக்கும். வல்கேனோவும் இல்லாமல் வெறும் கிராக்ல வந்து அந்த மேக்மா வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆனதான் நம்ம டெக்கான் பிளேட்டியூ ஓகேங்களா. ஒரு 2,00,000 வருஷத்துக்கு ஒரு மேக்மா ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருந்துச்சு. அப்படி அதில் ஃபார்ம் ஆனதான் நம்மளோட டெக்கான் பிளேட்டியூ ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ், டார்மெண்ட், எக்ஸ்டிங்க்ட் வால்கனோஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மேக்மா சேம்பர் வந்து கீழே இருக்கும். இதில் தொடர்ந்து சப்ளை இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வால்கனோ. இதே ஸ்லோவாக ஃபெயில் ஆகிட்டுச்சுன்னா டார்மெண்ட் வால்கனோ. டார்மெண்ட் வால்கனோன்னா என்னைக்காவது வெடிக்கும், ஆனால் எப்பன்னு தெரியாது ஓகேங்களா. அதே இது வந்து டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இதை டெட் வால்கனோ, அதாவது எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சில வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த வால்கனோ வந்து டெட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ டெட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மேக்மா ஃபில் ஆகி காஞ்சிடும் ஓகேங்களா. ட்ரை ஆகி சாலிட் ஆகிடும். இந்த இடத்துல தண்ணி தேங்கும். அதான் வல்கானிக் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்கனோட உச்சியில வல்கானிக் லேக்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெடிச்சு கிளம்புதுங்களா, அப்போ வந்து என்ன மொத்த டாப்பை தூக்கிடும். அந்த வெடிச்சு கிளம்பும்போது டாப் வந்து மொத்தமாக உடைச்சிட்டு வந்துடும். அப்போ அந்த டாப் உடஞ்ச வல்கனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சதுனால அதை வந்து கேல்டரா வல்கனோஸ் ஓகேங்களா. ஸோ கேல்டரா வல்கனோஸ் அப்படின்னா வந்து டாப் வந்து இட் இஸ் ரிமூவ்டு. டாப்பை வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனால ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கேல்டராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ அந்த கேல்டராவே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து திரும்ப தண்ணி ஃபார்ம் ஆகும். மழை பெய்யும்போது தண்ணி ஃபார்ம் ஆகல, அதை கேல்டரா லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு வல்கனோட உச்சியில் அந்த டாப் ரிமூவ் ஆச்சுன்னா அதை கேல்டரான்னு சொல்லுவோம். அது தண்ணி ஃபில் ஆச்சுன்னா அதை கேல்டரா லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ப்ராசஸ், எண்டோஜெனிக் ப்ராசஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து ராக் சைக்கிள். ராக் சைக்கிள் வந்து 2022 யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ராக்ஸ் ஓகேங்களா. இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் அப்படிங்கிற பேர் வந்து ஆக்னஸ் அப்படிங்கிற ஒரு ரோமன் டேர்ம்ல இருந்துச்சு. ஆக்னஸ் அப்படின்னா அவங்க மொழியில வந்து ஃபயர், அதாவது அக்னி நம்ம சொல்றோம்ல ஃபயர், அக்னிங்கிற டேர்மே வந்து ஆக்னஸ் அப்படிங்கிறது தான் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஃபயர் இதை ஏன் அதே மாதிரி இதை பிரைமரி ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்னியஸ் ராக்ஸை வந்து பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதான் ஃபார்ம் ஆச்சு. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேக்மா கூல் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது இக்னியஸ் ராக்ஸ். இதை வெளியே ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரூசிவ், உள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ட்ரூசிவ். வெளியே ஃபார்ம் ஆகுது பசால்ட், உள்ள ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன பார்த்துருக்கோம் கிரானைட். ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டுங்களா. ஸோ இதுக்கப்புறம் இது அரிச்சது அப்படின்னா இந்த இக்னியஸ் ராக்ஸ் அரிச்சது அப்படின்னா அதை வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். வெதரிங், எரோஷன் எல்லாமே அரித்தல் ஓகேங்களா. அரித்தல், சிதைத்தல் ஓகேங்களா. எரோஷன்னா அரித்தல், வெதரிங்னா சிதைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது அரிச்சு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். எங்கே எரோஷன் இருந்தாலும் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும், டெபாசிஷன் இருக்கும். இப்போ டெபாசிட் ஆகும் என்ன துகள்களாக டெபாசிட், அந்த துகள்கள் தான் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ துகள்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், அதை லித்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ டெபாசிட் ஆகாமல் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா, அதாவது ப்ரெஷர்னால ஹீட் அண்ட் ப்ரெஷர் வேற ஓகே. ஸோ இது வந்து வெறும் லேயராக டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும். இப்போ ரொம்ப நாள் வந்து ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம துடைக்கும் போது அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி தான். அதை செடிமெண்ட்ரி ராக்ஸ், துகள்கள்னால ஃபார்ம் ஆனதுனால செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல், கால்சியம் டெபாசிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாண்ட் ஸ்டோனு, ரெட் ஸ்டோனு இதெல்லாமே செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஓகேங்களா. ரொம்ப அது ஈஸியாக உடஞ்சிரும் ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு நிறைய ஃபாசில்ஸ் ஓகேங்களா, இந்த படிவங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த டைனோசரோட ஃபாசில்ஸு, அதே மாதிரி வந்து அந்த காலத்து மரம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்குள்ள தான் இருக்கும். ஏன்னா படிப்படியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆயில், க்ரூட் ஆயில், கறி, நிலக்கரி இதெல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸே வந்து ரொம்ப நாளாக இருக்கு ஓகேங்களா. அது அப்போ அதுக்கு மேலே ப்ரெஷர் இருக்கு, ஹீட் இருக்கு. அந்த ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால இது வந்து கெமிக்கல் சேஞ்சோ ஃபிசிக்கல் சேஞ்சோ நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. மார்பிக்னா நான் சொன்னேன் எவால்வ் ஆகிறது ஓகேங்களா, பெரிய லெவலில் எவால்வ் ஆகுது, மெட்டமார்பிக் ராக்ஸ் ஓகேங்களா. ஸோ மெட்டமார்பிசம் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ ஆல்டர் ஆகுதுன்னா அது மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைம்ஸ்டோன் டெபாசிட்ஸ் ஓகேங்களா. சுண்ணாம்புக்கல்ல அதிகமான ஹீட் அண்ட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது மார்பிளாக மாறிடும். மார்பிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் சுண்ணாம்புக்கல்லாக இருந்தது தான் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு ஒரு கல் தான் ஓகேங்களா. பட் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஒரு காலத்தில் கார்பனாக கரியாக இருந்தது, ஹீட் அண்ட் ப்ரெஷர் அதிகமாகும் போது அது டைமண்டாக மாறும் ஓகேங்களா. ஸோ டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டமார்பிக் ராக். கிராஃபைட்டு, கார்பன் வந்து கிராஃபைட்டாக மாறும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பூமிக்குள்ளே போச்சு, இல்லை வால்கானிக் ஆக்டிவிட்டினால இது எல்லாமே உருகி திரும்ப வந்து இக்னியஸ் ராக்ஸாக மாறும். ஸோ இதுதான் ராக் சைக்கிள். ஒரு சைக்கிள் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஓகே. இப்போ இக்னியஸ் ராக்ஸ்மே வந்து அரிச்சு செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறலாம். அதே மாதிரி இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது மேலே ஹீட் அண்ட் ப்ரெஷர் இருந்து அதுவும் மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறலாம். மெட்டமார்பிக் ராக்ஸ் இக்னியஸ் ராக் தான் மாறணுங்கிற அவசியம் இல்லை.
அது திரும்ப மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து அரிச்சு செடிமெண்டரி ராக்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டட். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லித்திஃபிகேஷன். ஓகே, ஸோ லித்திஃபிகேஷனுங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா துகள்கள் எல்லாம் சேர்ந்து செடிமெண்டரி ராக்ஸாக மாறுறதா லித்திஃபிகேஷன். அப்புறம் எல்லாமே மெல்ட் ஆகிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கூலிங், இது எல்லாமே கூல் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அதாவது மேக்மா வந்து கூல் ஆச்சு அப்படின்னா வந்து கூலாகி கிறிஸ்டலைஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு இக்னியஸ் ராக்ஸாக மாறும். கூலாகி கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா இக்னியஸ் ராக்ஸாக மாறும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸோஜெனஸ் ப்ராசஸ். ஸோ எக்ஸோஜெனஸ் ப்ராசஸ் பார்த்துருவோம். இதை வந்து கிரடேஷனல் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரடேஷனல் அப்படின்னா கிரேடிங். ஓகேங்களா? ஸோ கிரேடிங்னா என்ன, சின்னதுலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சின்னது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை கிரடேஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இதை கிரடேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எரோஷன் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கிறது எரோட் ஆகும். ஓகேங்களா? எரோஷனில் ஃபஸ்ட்டு இது எரோட் ஆகும் அப்படின்னா வந்து வீக்காக இருக்கிறது எரோட் ஆகும். ஓகேங்களா? வீக் வந்து ஃபஸ்ட்டு எரோட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் வந்து எரோட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு கிரேடிங் நடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டெபாசிஷன்ல என்ன ஆகும்னா ஹெவியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகும், லைட்டா இருக்கிறது லாஸ்டா டெபாசிட் ஆகும். லைட்டா இருக்கிறது லாஸ்டா டெபாசிட் ஆகும். லைட்டா இருக்கிறது லாஸ்டா டெபாசிட் ஆகும். இங்கேயும் ஒரு கிரேடிங் நடக்குது. அதனால இதை கிரடேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எரோஷன் வந்து டீக்ரேடேஷன். ஏன்னா கிரடேஷனே வந்து அரிச்சிட்டு ரிமூவ் ஆகிறதுனால டீக்ரேட் ஆகுது. டெபாசிஷனை ஏ கிரடேஷன் சொல்லுவோம். ஒன்று சேர்ந்துட்டே வருது. ஓகேங்களா? அதனால எரோஷன் வந்து டீக்ரடேஷன், டெபாசிஷன் வந்து ஏ கிரடேஷன். ஆனால் ரெண்டுமே கிரடேஷன் தான். ஓகேங்களா? ஸோ தே மாடிஃபை ரிலீஃப். மாடிஃபை ரிலீஃப் அப்படின்னா என்ன, எரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்று அழிச்சிடும். டெபாசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ரெஷன் வந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழி இருக்கு. இப்போ கேஞ்சஸ் வேலி, கங்கா பிளைன்ஸ், இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிப்ரெஷன். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இந்தியன் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் சேரும்போது வந்து நமக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு. ஸோ அங்கே ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டும் சேருது. இங்கே ஒரு டிப்ரெஷன் இருக்குது, இங்கே தான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் வந்து இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன். ஓகேங்களா? இந்த டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸ் அரிக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபில் ஆனது தான். ஓகேங்களா? இது வந்து 3 to 4 கிலோமீட்டர்ஸ், அதாவது 3000 to 4000 மீட்டர்ஸ் டிப்ரெஷன். அது ஃபுல்லாக அலுவியல் சாயிலில் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டிப்ரெஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், இது எல்லாமே அந்த டிப்ரெஷன் தான். ஃபுல்லாக அலுவியல் சாயிலில் ஃபில் ஆனது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெபாசிஷன் இருந்ததுனால தான் வந்து இது இருக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸில் என்ன ஆக்ட் ஆகும், எரோஷன். இந்த இடத்துல என்ன ஆக்டாங்க, டெபாசிஷன். ஓகேங்களா? இது டீக்ரடேஷன், இங்கே நடக்காது ஏ கிரடேஷன். ஓகேங்களா? ஸோ இது இந்த எரோஷன் வந்து லெவலிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லெவலிங். ஓகேங்களா? இது லெவல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லெவல்னா மேலே இருக்கிறத அரிச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வரும், இது கீழே இருக்கிறத ஃபில் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வரும். ஸோ ரெண்டுமே லெவலிங் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் பில்டிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிற காரணம் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், உள்ளிருந்து வந்த ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதை பில்டிங் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எரோஷனை வந்து எரோஷன் அண்ட் டெபாசிஷன் லெவலிங் ஃபோர்ஸ். ஏன்னா இது சமமாக்க ட்ரை பண்ணுது. பூமியில பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபோர்ஸஸும் எரோடிங் லெவலிங் ஃபோர்ஸும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அந்த தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸாக இருக்குது. இது என்றைக்குமே நிற்காது. ஒரு ஸ்டேஜில் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பூமி வந்து மொத்தமாக ஃப்ளாட் ஆகிடும். ஆனால் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் எங்கேயுமே நம்மளால ஃப்ளாட்டாகவே பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று தான் ஒரு இடத்துல டாமினேட் இருக்குது. இப்போ வந்து தார் டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சஹாரா டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா எரோஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் லேண்ட் பில்டிங் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? டெல்டாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூவியல் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஹிமாலயாஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் மேலே கிளேசியல் எரோஷன் அதிகமாக இருக்கும், கீழே வந்தீங்கன்னா ஃப்ளூவியல் எரோஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராசஸ் டாமினண்ட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லேண்ட் ஃபீச்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து ஒரே இதில் 4-5 இது ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் வந்து ஒவ்வொன்று வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வெதரிங், மாஸ் வேஸ்டிங். ஸோ வெதரிங், மாஸ் வேஸ்டிங், எரோஷன், இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, வெதரிங் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும், மாஸ் வேஸ்டிங் வந்து கிராவிட்டினால ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ஸ்லைடு, மட் ஃப்ளோ, ராக் ஃப்ளோ, டெப்ரிஸ் ஃப்ளோ, இல்லைன்னா ஒரு அவலான்ச்சுன்னு சொல்லுவோம். அவலான்ச்னா பனி வந்து உருகி கீழே விழுகிறது. அதே மாதிரி பிரேக் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மவுண்டன் வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கு, இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இந்த இடம் வந்து கிராவிட்டி லாக்ட் ஆகி உடஞ்சி கீழே விழுது, அதாவது ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே மாஸ் வேஸ்டிங். ஸோ மாஸ் வேஸ்டிங் ஒரு முக்கியமான காரணம் என்ன, கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி மட்டும்தான் மாஸ் வேஸ்டிங்க்கு காரணம். அதே எரோஷனுக்கு என்ன காரணம், ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன். ஓகேங்களா? எரோஷனுக்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன்.
ஸோ வெதரிங்க்கு அது பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னா அனிமல்ஸ், பிளான்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ். கெமிக்கல் வெதரிங்னா வாட்டரு, அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் தேவைப்படும். ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா சன்லைட், எக்ஸ்பென்ஷன், ஹீட், சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதெல்லாமே வெதரிங்க்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிவர் ஃப்ளூவியல் எரோஷன், ஐஸ் வந்து கிளேசியல் எரோஷன், வேவ்ஸ் வந்து கோஸ்டல் எரோஷன். ஓகேங்களா. அதே மாதிரி விண்ட் வந்து ஏலியன் எரோஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. பிளான்ஸ், ஆர்கானிசம்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வெதரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ டீக்ரடேஷன் ப்ராசஸ் மூணாவது பண்ணுவோம், அதை டீனோடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வெதரிங், மாஸ் வேஸ்டிங், எரோஷன். ஸோ மாஸ் வேஸ்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஏக்ரடேஷன் ப்ராசஸ் வந்து டெபோஷன். ஓகேங்களா. ஸோ ஃப்ளூவியல் டெபோஷன், ஏலியன் டெபோஷன், கிளேசியல் டெபோஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்து மேலே வெதரிங் நடக்கும். ஓகே. வெதரிங் என்ன பண்ணும், இந்த பெருசாக இருக்கிற ராக்ஸை வந்து சின்ன சின்னதாக உடச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணி வரும். ஓகேங்களா. ஸோ வெதரிங்க்கு வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷனோட துணை தேவையில்லை. ஆனால் வெதரிங் இருந்துச்சு, மாஸ் வேஸ்டிங்க்கு வெதரிங் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு ராக் ஃப்ளோவா, ராக் ரோலிங் ராக்ஸாக வர்றதை விட சின்ன சின்னதாக உடஞ்சி சின்ன சின்னதுன்னா மட் ஃப்ளோவோ டெப்ரீஸ் ஃப்ளோவோ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சாலிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது, என்சிஆர்டியில் படிங்க. ஸோ அதில் வந்து க்ரீப்பு, சாலிஃப்ளக்ஷன், மட் ஃப்ளோ, ராக் ஃபால், டெப்ரிஸ் ஃப்ளோ, அவலான்ச், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வேஸ்டிங்கில் வர்றது. ஓகேங்களா. ஸோ மாஸ் வேஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா, சாரி வெதரிங் இருந்துச்சு அப்படின்னா அது மாஸ் வேஸ்டிங்க்கும் எரோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் வெதரிங் இருந்தால் தான் மாஸ் வேஸ்டிங் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெதரிங் இருந்தால் தான் எரோஷன் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வெதரிங் இருந்துச்சுன்னா மாஸ் வேஸ்டிங் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இதை வச்சு கொஷின் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெதரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் டீகம்போஷன். ஸோ டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் டீகம்போஷன். டிஸ்இன்டெகிரேஷன் என்ன, டீகம்போஷன் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஸ்இன்டெகிரேஷனா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய சிங்கிள் யூனிட்டாக இருக்கிறது சின்ன சின்னதாக உடஞ்சிது அப்படின்னா அது டிஸ்இன்டெகிரேஷன், இட் இஸ் ஃபிசிக்கல். டீகம்போஷன் வந்து கெமிக்கல். ஸோ நம்ம என்ன டெட் அனிமல்ஸ் டீகம்போஸ் அப்படின்னு. ஸோ டெட்டு இறந்தது டீகம்போஸ் ஆகுது என்னவாகும், ஸோ கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறும். ப்ரோட்டீன்ஸாக இருக்கிறது அமோனியா, நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ பெருசாக இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து சிம்பிளாக பிரேக் ஆகிறத நம்ம டீகம்போஷன் சொல்லுவோம். ஸோ டிஸ்இன்டெகிரேஷன்னா பெரிய ராக்கு வந்து சின்ன சின்ன உடையுது, அது டிஸ்இன்டெகிரேஷன். பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அது டீகம்போஸ் ஆகாது, ஆனால் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஒரு பிளாஸ்டிக் ரொம்ப நாள் நீங்கள் மழையிலையும் வெயிலையும் வச்சுருந்தா எடுக்கும்போது பவுடர் மாதிரி ஆகும். ஓகேங்களா. அது வந்து டிஸ்இன்டெகிரேஷன், டீகம்போஷன் நடக்காது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஆனால் எரோஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா டெபோஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெதரிங்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது, அது ரெண்டாவது பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ வெதரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ராக்ல வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இருந்து தான் நமக்கு வெதரிங் ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கிற கிராக்ஸ், ஜாயின்ட்ஸ், ஃபால்ட்டு, ஃப்ராக்சர் இதில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெதரிங்க மூணா பிரிவும், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் நேச்சர் மாறாது. கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அது எதை கூட ரியாக்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கூட, வாட்டர் கூட, அந்த மாதிரி எல்லாமே. பயாலஜிக்கல் வந்து அனிமல்ஸ், பிளான்ட்ஸ்னால நடக்குது. அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அது பயாலஜிக்கல் வெதரிங். அதாவது பேசிக்காக வந்து ஒரு பிளான்ட்டோட ரூட் வந்து அந்த ராக்ல வளர்றது அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாமே வந்து பயாலஜிக்கல் வெதரிங். ஓகே. ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்இன்டெகிரேஷன், கெமிக்கல் சேஞ்ச் கிடையாது, நோ சேஞ்ச் இன் கெமிக்கல் காம்போசிஷன். எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சோட தோல் உரிக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ராக் மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ராக் மாஸ். ஸோ இது மேலே வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ மொத்த ராக் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் மேலே இருக்கிறது மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா மேலே இருக்கிறது அதிகமாக ஹீட் ஆகும். அப்போ மேலே இருக்கிறது மட்டும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ கீழே வந்து எல்லாம் இப்போ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுதான் ராக்னா அவுட்டர் லேயர் மட்டும் அதிகமாக ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த அவுட்டர் லேயர் மட்டும் அதிகமாக ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அது மட்டும் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ அது டேமேஜே அது ரிமூவ் ஆகுது, தோல் மாதிரி ரிமூவ் ஆகுது தான் எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லா மலையோட உச்சியை பார்த்தீங்க அப்படின்னா கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பேசிக்காக என்னன்னா அந்த மலை வந்து அதிகமாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகி எக்ஸ்ஃபோலியேஷன் ஆன மாதிரி இருக்கும். சிம்பிளாக இன்னும் சொல்லணும்னா ஒரு மாம்பழத்தை வந்து தோலை மட்டும் பிச்சு எடுத்தீங்க அப்படின்னா
தோலை பிச்சு எடுக்கப்பறம் அந்த பல்ப்ல வந்து கோடு கோடா இருக்கும். ஏன்னா பாதி இது வந்து அந்த தோல்ல ஒட்டி இருக்கும். அதுதான் எக்ஸ்ஃபோலியேஷன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஃப்ராஸ்ட் வெஜ்ஜிங். வெஜ்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னா சின்ன கேப்ல பெருசா இருக்கிற ஒண்ண உள்ள தள்ளுறது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்னு சொல்லுவோம்ல, அதான் வெஜ்ஜிங். ஓகேங்களா. ஸோ ஃப்ராஸ்ட் வெஜ்ஜிங் என்னன்னா, ஸோ இதுதான் ஒரு ராக், இங்க வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதுல தண்ணி ஃபில் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நைட் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி கூல் ஆகும். கூல் ஆகும்போது என்ன ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இதை பிடிச்சி தள்ளும் இந்த பக்கம். காலையில என்ன ஆகும்னா கூலா வார்ம் ஆகும். அப்போ தண்ணியா மாறிடும். திரும்ப நைட்டு தள்ளும். மார்னிங்ல மெல்ட் ஆகும். இந்த மாதிரி போகும்போது இங்க ஒரு சின்ன கிராக் விழும். அப்ப இது வழியா இப்ப தண்ணி தானே காலையில, அப்ப இந்த கிராக் உள்ள தண்ணி போகும். அதே மாதிரி தள்ளி 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 இந்த கிராக் பெருசாகி அந்த பாறை வந்து உடைஞ்சிடும். அது ஃப்ராஸ்ட் வெஜ்ஜிங். ஃப்ராஸ்ட்ங்கிறது உறைபனி. ஓகேங்களா. ஸோ தண்ணினால வர்றது. இதே சால்ட். சால்ட் வந்து இப்போ இந்த இடத்துல சால்ட் ஃபில் ஆயிடுச்சு. நைட்ல பனி பெய்யுது. பனி இல்லைன்னா தண்ணி வரும். தண்ணியும் சால்ட்டு ரியாக்ட் ஆகும். தண்ணியும் சால்ட்டு ரியாக்ட் ஆச்சுன்னா புதுசா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப அதோட வால்யூம் என்ன, கனம் வந்து அதிகமாகும், வால்யூம் அதிகமாகும். அப்ப அதுவும் ஒரு வெஜ்ஜிங் காஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ வெஜ்ஜிங் அப்படிங்கிறது அந்த புஷ் பண்ணி இது பண்றது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அது காஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி இப்போ வெஜ்ஜிங்னால அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேஷன். நான் மேலே சொன்ன மாதிரி அந்த சொன்னல அந்த மலையோட உச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைன் லைனாக இருக்கும் அப்படின்ட்டு, இதுதான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகேங்களா. மேலே இருக்க லேயர் மட்டும் மூவாது. இதுதான் வெஜ்ஜிங். ஓகேங்களா. வெஜ்ஜிங்னால ராக் வந்து கட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியுமானா இங்கே பாருங்க, இதெல்லாமே வெஜ்ஜிங்கில் கட் பண்ண ராக் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் ஆகிருக்கும். ஒரு மெஷினில் கட் பண்ண, ஸ்கேல் வச்சு கட் பண்ண மாதிரி. ஓகேங்களா. ஸோ வெஜ்ஜிங்னால இவ்வளோ பெரிய ராக்ஸ் எல்லாமே நம்மளால கட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கெமிக்கல் வெதரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோலிசிஸ், தண்ணி கூட ரியாக்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கார்பனேஷன், கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. அப்புறம் சொல்யூஷனை டிசால்வ் ஆகுது. இப்போ லைம் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு வெதரிங் கிராஸ் பண்ணும். ஓகேங்களா. லைம் ஸ்டோன் தண்ணி போச்சு அப்படின்னா தண்ணியில டிசால்வ் ஆகி போயிடும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங். ஓகேங்களா. அடுத்து பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங் பார்த்தீங்கன்னா ரூட்ஸு, அதாவது மரத்தோட ரூட்ஸ், லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபங்கையோட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம என்விரான்மெண்ட்ல பார்க்கலாம். பட் இந்த லிச்சன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து 2016 15லயோ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ்ல கேட்காங்க. லிச்சன்ஸ் வந்து ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை, அது பார்த்துங்க. அதே மாதிரி கோரல் ரீவ்ஸ் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான். கோரல் பாலிப்ஸ் அண்ட் ஜூசாந்தலே அப்படிங்கிற ஒரு ரெண்டோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. அப்புறம் பரோயிங் அனிமல்ஸ், வங்கு பறிக்கிற அனிமல்ஸ், அதுவும் வந்து வெதரிங்கை காஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் லிச்சன்ஸ். ஓகேங்களா. ஓகே. அடுத்து மாஸ் வேஸ்டிங். மாஸ் வேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டினால நடக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதை இது பண்ணும். க்ரீப்பு, ஸ்லைடு, ஃப்ளோவு, டாப்பிள், ஃபால்ஸ். ஓகேங்களா. பொதுவாகவே க்ரீப்புங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். க்ரீப்புங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸ்லைடு வந்து அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஆனால் ஒரே யூனிட்டாக ஸ்லைட் ஆகும். ஓகேங்களா. ஒரே யூனிட்டாக ஸ்லைட் ஆகும். ஃப்ளோங்கிறது ஒரு யூனிட்டாக இருக்காது. ஏன்னா அதில் தண்ணி நிறையா இருக்கும். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும்ல, அப்போ ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. தண்ணி ஃப்ளோ ஆகும் நீங்கள் கீழே ஊற்றுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு சரிவில் வைக்கிறீங்க, அது அப்படியே வருது அப்படின்னா அது ஸ்லைடு. உதாரணத்துக்கு கேக். ஓகேங்களா. கேக்கை வந்து ஒரு ஸ்லைடில் ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் வைக்கிறீங்க, அந்த கேக் மொத்தமாக வருது, அது ஸ்லைடு. இப்போ கேக்கை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றுனீங்கன்னா அது வர்றது ஃப்ளோ. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக வராது, எல்லாம் மிக்ஸ் ஆகி தானே வரும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா. அது வந்து ஃப்ளோ. டாப்பிள் அப்படின்னா மொத்தமாக அப்படியே கவுந்துடுறது. ஸ்லைடு கிடையாது, இது கிடையாது, அப்படியே இப்படி இருக்கிறது இப்படி கவுந்துரும், அது டாப்பிள். ஃபால்ங்கிறது நான் சொன்னேன்ல, இந்த மவுண்டன் வந்து இப்படி இருக்கும், இங்க இருக்கிறது உடஞ்சு அப்படியே மொத்தமா விழுகிறது. ஓகேங்களா. டாப்புங்கிறது கவுந்துடுறது, ஃபால்ங்கிறது விழுகிறது, ஃப்ளோங்கிறது ஓடுறது. ஓகேங்களா. ஸ்லைடு வழுக்கிறது, க்ரீப் வந்து இன்ச் இன்ச்சா நகரும். ஓகேங்களா. ஸோ இந்த மலையிலலாம் போகும்போது, மவுண்டன்ஸ்ல போகும்போது, ஹில்ஸ்ல போகும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெலிஃபோன் போல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த க்ரீப் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்ட்ஸ்லைடு. அப்படியே பார்த்தீங்கன்னா மண் சரிவு வந்து மொத்தமாக அந்த இடத்த காலி பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டெப்ரீஸ் ஃப்ளோ. டெப்ரீஸ் ஃப்ளோ அப்படின்னா தண்ணியில் லிக்விட் ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மட் ஃப்ளோனா அது வந்து மண்ணில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அது மட் ஃப்ளோ. ஓகேங்களா. டெப்ரீஸ் ஃப்ளோனா மண்ணு மட்டும் இருக்காது, கல், மண், மரம் எல்லாமே சேர்க்கும். டெப்ரீஸா மொத்தமாக குப்பைகள். ஓகேங்களா. அதெல்லாம் சேர்ந்து வரும், அதான் டெப்ரீஸ் ஃப்ளோ. ஓகேங்களா. அப்புறம் எரோஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா. ஃப்ளோயிங் வாட்டர். ஓகேங்களா. ஸோ ரன்னிங் வாட்டர்னால நடக்கிறது வந்து ஃப்ளூவியல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளூவியல் எரோஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஹியூமிட் ரீஜியன்ஸ். ஓகேங்களா. தண்ணி எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன, ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை இங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெர்னியல் ஸ்ட்ரீம்ஸு, சேனல்ஸு, ரேபிட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், பிளஞ்ச் பூல்ஸ், பாட் ஹோல்ஸ்,
மியாண்டர்ஸ், ஆக்ஸ்போ லேக்ஸ் இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் என்சிஆர்டியில் தெளிவாக பிக்சரோட இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஜியோமார்பிக் ப்ராசஸ்க்கு என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்கு. யூத் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், ஓல்ட் ஸ்டேஜ். யூத் ஸ்டேஜ் வந்து யங்காக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் எரோஷன். ஓகேங்களா? வெர்டிக்கல் எரோஷன் இப்போ மேலேருந்து கீழே எரோஷன் ஆகும். வேலி வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்டு வேலியாக இருக்கும். யூத் ஸ்டேஜில் வி ஷேப்டு வேலியாக இருக்கும். ஓகேங்களா? வேலி அதே மாதிரி வி ஷேப்டு வேலி, இதை வந்து வேலி டீப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். வேலி டீப்பனிங். ஓகேங்களா? ஏன்னா கீழே வெர்டிக்கலாக எரோட் பண்ணுறது, அதான் வேலி டீப்பனிங். அப்புறம் மெச்சூர் ஸ்டேஜ்னா கீழே எரோஷன் இல்லாமல் சைடில் எரோஷன் நடக்கும். மெச்சூர் ஸ்டேஜில் சைடில் எரோஷன் நடக்கும், அதை வேலி வைடனிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் அப்படின்னா யூ ஷேப்டு வேலியாக இருக்கும். யூ ஷேப்டு வேலியாக இருக்கும். கடைசி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எரோஷனே இருக்காது, டெப்போஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் எரோஷன் வந்து யூத் ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும், இன்டென்சிட்டி ஆஃப் எரோஷன் வந்து மெச்சூர் ஸ்டேஜில் கம்மியாகும். இன்னும் கம்மியாயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து எரோஷனோட டெப்போஷன் அதிகமாக இருக்கும், அதான் ஓல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி சில லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஸ்டேஜ், அதாவது வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி டெல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளூவியல் எரோஷன் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னா ஹைட்ராலிக் ப்ராசஸ், அப்ரேஷன், அட்ரிஷன், சொல்யூஷன், டிரான்ஸ்போர்ட். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனி. இது டிரான்ஸ்போர்ட்டேஷனல் ப்ராசஸ் வந்து தனி. இது வந்து எரோஷனல் ப்ராசஸ். எரோஷனில் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன், சால்டேஷன், சஸ்பென்ஷன் இது எல்லாமே எரோஷன் ப்ராசஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வேறு என்னெல்லாம் மவுண்டன் ஸ்லோப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கேப்சர், ராபிடு, கேட்டராக்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், பிளஞ்ச் பூல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டனில் நடக்கிற ஒரு ஃப்ளூவியல் எரோஷனோட அவுட்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரேபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்னதாக இருக்கிறது இது எல்லாமே ரேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? இங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, இதெல்லாம் ரேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிளஞ்ச் பூல்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஸோ ஒரு வாட்டர் ஃபால் இங்கே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகிற இடத்துல இதுக்கு கீழே ஏன்னா தண்ணி வந்து விழுந்து விழுந்து இதை அரிச்சிட்டு இருக்கும், இதுதான் பிளஞ்ச் பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஞ்ச் பூல் எப்பவுமே எங்கன்னா ஃபுட் ஆஃப் த வாட்டர் ஃபால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சினிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்லேருந்து குதிப்பாங்க, அதுக்கு ஆனால் இங்கே போய் மாட்டிப்பாங்கல்ல, இதுதான் வந்து பிளஞ்ச் பூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிளெயின்ஸில், இதுக்கு முன்னால் நம்ம மவுண்டன்ஸில் பார்த்தோம், இப்போ பிளெயின்ஸில் இதெல்லாம் இருக்குன்னா அலுவியல் ஃபேன்ஸு, பிரைடட் சேனல்ஸ், ஃப்ளட் பிளெயின், ஆக்ஸ்போ லேக், டெல்டா இதெல்லாமே பிளெயின்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலுவியல் ஃபேன் அப்படிங்கிறதுல மவுண்டன்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெபாசிட் பண்ண இருக்கும். அப்போ டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேனோட ஒரு ஷேப்பில் வந்து டெபாசிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக்ஸாக இருக்கும், போக 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 அந்த சைஸ் வந்து சிறுசு ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து ராக்ஸு, அப்புறம் ஸ்டோன்ஸு, அப்புறம் பெபிள்ஸு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்டு, சாண்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் அது டெபாசிட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபேனோட ஃபார்மில் ஒரு கான்கேவ் ஷேப்பில் வந்துருக்கும், அதை வந்து நம்ம அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மவுண்டன்லேருந்து இங்கே வந்தோடனே, ஓகே, மவுண்டன்லேருந்து பிளெயினுக்கு வந்த உடனே வந்து நமக்கு அலுவியல் ஃபேன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை பிரைடட் சேனல்ஸ் அப்படின்னு, பிரைடட்னா ஜட பின்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எப்போ நமக்கு பிரைடட் சேனல்ஸ் தெரியும்னா தண்ணி கம்மியாக இருக்கும்போது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது சில்ட்டு, ராக் எல்லாமே எடுத்துகிட்டு வரும், அது எல்லாமே இங்கே டெபாசிட் பண்ணும். இங்கே டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து இந்த பிரைடட் சேனல்ஸ் வந்து நம்ம ஒரு ஆறு மாதிரி வந்து ஒரே மாதிரி இருக்காது. தண்ணி அதிகமாக இருக்கா அடுத்த வருஷம்னா இது எல்லாமே மாறிடும். அந்த கேப்பாக அந்த மணல் திட்டுக்கள் நடுவில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை பிரைடட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன்ஸ். ஸோ ஃப்ளட் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் வெள்ள நீர் வந்து எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத அதை ஃப்ளட் பிளைன் சொல்லுவோம். இதுதான் ஒரு ஆறு, இதை வந்து ரிவர் பெட்டுன்னு சொல்லுவோம். இதை ரிவர் பெட்டு. இந்த சைடில் இருக்கிறத ரிவர் பேங்க்னு சொல்லுவோம். ரிவர் பேங்க். இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளட் வரும்போது என்ன ஆகும்னா இது வந்து அலுவியல் சாயில், வண்டல் மண்ணை வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வரும், இந்த ஃப்ளட் பிளைன்ஸில் டெபாசிட் பண்ணும். இந்த வண்டல் மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன்ஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த மண் வளத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? கங்கா ஃப்ளட் பிளைன்ஸ், கங்கா பிளைன்ஸ், கேஞ்சட்டிக் பிளைன் வந்து ஏன் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்னா காவேரி பிளைன் ஏன் ப்ரொடக்டிவாக இருக்குன்னா அது வந்து வருஷம் வந்து அந்த வெள்ளம் வந்து அது அலுவியல் சாயில் நிறைய கொண்டு வந்து போடும். ஸோ எல்லா வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராது, சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே நிறைய டெபாசிட் பண்ணும். இந்த சைடில் டெபாசிட் பண்ணுறதை நம்ம லீவீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரிவர் பேங்க்ல ரிவர் வந்து டெபாசிட் பண்ண டெபாசிட்ஸை நம்ம லீவீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன். ஸோ இங்கே லீவீஸ் இருக்குது. ஸோ எது வரைக்கும் வந்து வெள்ளம் வருதோ அதை வந்து நம்ம ஃப்ளட் பிளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைனில் 2 இருக்குது,
காதர், பாங்கர். ஓகேங்களா. ஸோ காதர் வந்து பார்த்தீங்கன்னா நியூவர் அலுவியம். ஓகே, போன வருஷம் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிறது காதர். ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு இங்க ஆறு இருக்கு. ஸோ வருஷம் இது வரைக்கும் வருது அப்படின்னா இது காதர். புதுசு புதுசாக டெபாசிட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மோர் ஃபர்டைல், ஏன்னா வருஷம் ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 2000 இங்கே வரைக்கும் ஃப்ளட் வந்திருக்கு. 2000 இங்கே வரைக்கும் ஃப்ளட் வந்திருக்குன்னா இந்த அதுக்கப்புறம் ஃப்ளட்டே வரல. இந்த லைனை 2000க்கு அப்புறம் தாண்டவே இல்லை. ஓகேங்களா. அப்போ இங்கே டெபாசிட் ஆயிருக்க வண்டல் மண் வந்து பழைய வண்டல் மண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பாங்கர் வந்து ஓல்டர் அலுவியம். ஓல்டாக இருக்கிறதுனால ஃபர்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. பாங்கர் வந்து லெஸ் ஃபர்டைல், இதோட வளம் வந்து கம்மியாக இருக்கும். காதர் வந்து பார்த்தீங்கன்னா வளம் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டெல்டா. டெல்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெபாசிஷன் வந்து லேண்ட்லேருந்து கடலுக்கு போச்சுன்னா, ஓகே, லேண்ட்லேருந்து சீல டெபாசிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டா வந்து வளர்ந்துட்டே போகும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம டெல்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த மியாண்டர். மியாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து நேராக போகாமல் வளைஞ்சு போகிறத நம்ம மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியாண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எரோஷன் நடக்கும், இங்கே டெபாசிஷன் நடக்கும். இங்கே எரோஷன் நடக்கும், இங்கே எரோஷன் நடக்கும், இங்கே டெபாசிஷன் நடக்கும். ஓகேங்களா. இங்கே எரோஷன், இங்கே டெபாசிஷன், இந்த மாதிரி வளைஞ்சு போகும். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப வளைவு வந்து என்ன ஆகும்னா இதுவும் ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் ஜாயின் ஆச்சுன்னா இந்த வளைஞ்ச பாடு வந்து கட் ஆகிடும். இதை வந்து ஆக்ஸ் போ லேக்னு சொல்லுவோம். ஆக்ஸ்னா மாடு, போனா அதோட கால் குழம்பு ஏரி. ஓகேங்களா. அது குதிரை குழம்பு ஏரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரிவர் வந்து மியாண்டராய் வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா. ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுனா இங்கே எரோஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல, இந்த எரோஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஜாயின் ஆகிடும். அப்போ வந்து இது தனியாக கட் ஆகிடும். இதை வந்து ஆக்ஸ் போ லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஸ் போ லேக் இருக்கு. ஸோ இது வளைஞ்சிட்டு இருக்கு. அடுத்து இங்கே ஆக்ஸ் போ லேக் ஃபார்ம் ஆகும், இது கட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஸ் போ லேக். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எரோஷன். விண்ட் எரோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா யார்டங், ஜெய்பூஸ், மஷ்ரூம் ராக்ஸ் அதெல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராசஸ்னா டீஃப்ளேஷன், அப்ரேஷன், அட்ரிஷன். ஸோ டீஃப்ளேஷன், அப்ரேஷன், அட்ரிஷன். இந்த அப்ரேஷன் அட்ரிஷன் வந்து நம்ம ஃப்ளூவியல் எரோஷன்லையும் பார்த்துருப்போம், கவனிச்சிங்க. ஓகேங்களா. அப்ரேஷன் அட்ரிஷன் வந்து ஃப்ளூவியல் எரோஷன்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து கோஸ்டல் எரோஷன்லையும் அப்ரேஷன் அட்ரிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி கிளேசியல் எரோஷனில் அப்ரேஷன் மட்டும் வரும், அட்ரிஷன் வராது. அது ஞாபகம் வச்சுங்க. அப்ரேஷன் வந்து எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா. இது வந்து மஷ்ரூம் ராக்ஸ், அதாவது மஷ்ரூம் மாதிரி காளான் மாதிரி இருக்கு, காளான் பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கீழே வந்து எரோஷன் அதிகமா இருக்கும். ஏன் கீழே எரோஷன் அதிகமா இருக்குன்னா இப்போ விண்டு வந்து அது காற்று வந்து போகும்போது அது நிறைய துகள்களை கேரி பண்ணும். ஓகேங்களா. ஸோ மேலே போக அதனால துகள்களை கேரி பண்ண முடியாது. மேலே வந்து எப்பவுமே காற்று சுத்தமாக இருக்கும், ஆனால் கீழே வந்து அதனால நிறைய துகள்களை கேரி பண்ண முடியும். அந்த துகள்களும் சேர்ந்து இது கூட மோதி அரிக்கிறதுனால தான் கீழே வந்து இந்த மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. கீழே அரித்தல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மஷ்ரூம் மாதிரி மேலே போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட அரிக்கும் தன்மை, காற்றோட அரிக்கும் தன்மை, அதாவது அது இன்னொரு துகளை வந்து கேரி பண்ணிட்டு போகிறது, தூக்கிட்டு போகிறது வந்து கம்மியாயிடும். அதனால அதோட அரிக்கும் தன்மையும் குறைஞ்சிடும். ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி மஷ்ரூம் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இங்க பாருங்கன்னா நிறைய மஷ்ரூம் ராக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யார்டங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்டங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ உதாரணத்துக்கு இது வந்து ஸ்ட்ராங் ராக், இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கா இருக்கு, இது வந்து வீக்கான ஒரு ராக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அரிச்சிட்டு போகும். ஓகேங்களா. அதாவது ஒரு பாதை மாதிரி ரெண்டு பக்கம் பெரிய தூண்களால ரெண்டு செவரு கட்டின மாதிரி இருக்கு, நடுவில் போறது, இது யார்டங்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா விண்ட் எரோஷனோட ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட் எரோஷன்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மீசா அப்படின்னு ஒன்று இருக்கும், பியூட்டின்னு ஒன்று இருக்கும், பெடிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்செல்பர்க். இன்செல்பர்க்னா ஸோ இந்த இன்செல்பர்க் ஒரு ஜெர்மன் வார்த்தை. இன்செல்பர்க்னா வந்து அரித்த மலை. ஓகேங்களா. ஒரு மலையை வந்து அரிச்சு சின்ன குன்றா மாத்திச்சுன்னா அதான் இன்செல்பர்க். இன்செல்பர்க் ஒரு ஜெர்மன் டேர்ம். இன்செல்பர்க் வந்து அது விண்ட் எரோஷனோட லாஸ்ட் பார்ட். அப்புறம் பர்சான்ஸ். ஸோ பர்சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெசர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணல் திட்டுகள் வந்து இந்த நிலா வடிவில் ஒரு அந்த இந்த பிறை வடிவில் இருக்குன்னா இதெல்லாம் தான் பர்சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஒயாசிஸ். ஒயாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா சோலைவனம், பாலைவனம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோலைவனம் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ பேசிக்கா வந்து இது வந்து ஒரு டெசர்ட். இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, ஒரு வாட்டர் சோர்ஸ். இங்க வந்து ஒரு குழி ஃபார்ம் ஆகி இந்த வாட்டர் சோர்ஸை டச் பண்ணிடுச்சுன்னு வைங்க. இப்போ அங்கே தண்ணி இருக்கு, தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து பாலைவனத்தில் வளரும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, பாலைவன மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வளம் என்னைக்குமே அதிகமாக இருக்கும். அது வந்து அதனால அதை நம்ம ஏன் கல்டிவேட் பண்ண முடியலன்னா அங்கே தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கல்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு மிக சரியான உதாரணம் வந்து இந்திரா காந்தி கேனல். ஓகேங்களா. ஸோ இந்திரா காந்தி கேனல் வந்து சத்லஜ் நதியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ராஜஸ்தான் வரைக்கும் கொண்டு வந்து ராஜஸ்தானை வந்து அங்கே வந்து
ஒரு வருஷத்துக்கு 2 போகம் விளையிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ தண்ணி வந்துச்சுன்னா பாலைவனம் சோலைவனம் மாறிடும். அலுவியல் ஃபேன் நம்ம இது பார்த்துருக்கோம், மலையிலேருந்து அரிச்சிட்டு வந்து அந்த டெபாசிட் பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு சி மாதிரி ஃபார்ம் ஆகும், அலுவியல் ஃபேன் ஓகேங்களா. சால்ட் பேன், இந்த சால்ட் பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஸோ ஒரு பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபில் ஆகிருக்காது ஓகேங்களா. வெயில் காலத்தில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆவியாயிடும். இப்போ குளம் ஆவியாகும்போது குளத்துல இருக்க தண்ணி மட்டும்தான் ஆவியாகும். ஆனால் அந்த குளத்துக்கு தண்ணி கொண்டு வரும்போது அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து உப்பு எல்லாம் சேர்த்து தான் அந்த தண்ணி வரும்போது உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இப்போ தண்ணி ஆவியாச்சுன்னா உப்பு மட்டும் மிச்சம் இருக்கும், அதை சால்ட் பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் எரோஷன். கோஸ்டல் எரோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன, கொரோஷன், அட்ரிஷன், ஹைட்ராலிக் ஆக்ஷன், சால்வெண்ட் ஆக்ஷன் இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஓகே, கோஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான எரோசிவ் ஃபீச்சர்ஸ். ஒன்று வந்து சி கேவ், ஒரு கேவ் குகை ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது 3மே ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும் அரிச்சு வந்து ஒரு கேவ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அரித்தல் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் போச்சு, 2 ஓப்பனிங் வந்துச்சுன்னா அது ஆர்ச். இப்போ வந்து இங்க ஆர்ச் வந்து என்ன, பெருசாக இந்த இடம் உடஞ்சு விழுந்துடும். இந்த சென்ட்ரல்ல இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்ச்சாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய இதில் பாட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின் தனியாக ஒரு இது மேலே நின்று ஆடிட்டு இருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், அந்த ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கேவ் ஃபார்ம் மாதிரி தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரிச்சிட்டு போயிட்டு இருக்கும். இங்கே ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேவ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரிச்சிட்டு போகிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சி எரோஷன், ஒரு ராக்கி பீச்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆர்ச் தெரியுதா ஓகேங்களா. ஸோ அந்த பக்கம் அரிச்சிருக்கு, இந்த பக்கம் அரிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா இது உடஞ்சி விழுந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஓகேங்களா. இதை தனித்தனியாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக். இதெல்லாம் ஒரு காலத்துல இங்கே கனெக்ட் ஆகிருந்திருக்கும் ஓகேங்களா, சி எரோஷனால போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து கிளேசியல் மார்ஃபாலஜி, கடைசியாக வந்து கிளேசியல் மார்ஃபாலஜி. ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா அப்ரேஷன் இருக்கும், பிளக்கிங், அதே மாதிரி ஃப்ராஸ்ட் வெஜிங். ஃப்ராஸ்ட் வெஜிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிளக்கிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ உதாரணத்துக்கு கல் வந்து இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா, இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய ஐஸ் லேயர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, பனிப்பாறை. ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கும் என்ன, இதை பிடுங்கிட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று ஒரு அழுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது அழுத்தி தேய்ப்போம்ல, அதான் பிளக்கிங். அந்த பேசிக்காக வந்து அந்த அழுக்கு தனியாக ஒட்டிட்டு இருக்கு, இங்கே ராக்கோட சேர்ந்து இருக்கு, அதனால இது பிடுங்கிட்டு போயிடுது, இதுதான் பிளக்கிங் ஆக்ஷன். ஸோ பிளக்கிங் ஆக்ஷன் வந்து இதில் மட்டும்தான் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. அதனால பிளக்கிங் ஆக்ஷன் ஆஃப் எரோஷன் எதில் இருக்கு அப்படின்னா கிளேசியல் மார்ஃபாலஜி ஓகேங்களா. ஸோ இதில் வேற வேற இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஹார்ன், ஹார்ன்னா பீக் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜெர்மன் டேர்ம்ஸ் தான். ஹார்ன்னா பீக் ஓகேங்களா. அது போக சிர்க்குன்னு ஒன்று இருக்கும், வேலி கிளேசியர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் எரிட் ஓகேங்களா, எரிட், சிர்க், ஹார்ன், இது எல்லாமே இந்த மூணு தான் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது எரோஷனை பொறுத்த வரைக்கும். டெப்போஷனை பொறுத்த வரைக்கும் மொரைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஹேங்கிங் வேலி. ஹேங்கிங் வேலினா தொங்கு பள்ளத்தாக்கு. ஹேங்கிங்னா தொங்குறது, வேலினா பள்ளத்தாக்கு. ஸோ தொங்கு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது பேசிக் என்னன்னா, இங்க வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும் ஓகேங்களா, அது வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ட்ரிபியூட்ரிஸ் ஒன்று பார்த்தோம். ட்ரிபியூட்ரினா ஒரு சின்ன ஆறு வந்து ஒரு பெரிய ஆறு கூட வந்து ஜாயின் ஆகும் ஓகேங்களா, அதை நம்ம ட்ரிபியூட்ரி அப்படின்னு பார்ப்போம். கிளேசியர்லையும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன கிளேசியர் வந்து ஒரு பெரிய கிளேசியர் கூட ஜாயின் ஆகும். இது பெரிய கிளேசியர்னால ரொம்ப தூரம் அரிச்சு பள்ளத்தில் இருக்கும், இது வந்து மேலே வந்து ஜாயின் ஆகும். இப்போ வந்து இதை கம்பேர் பண்ண இது மேலே இருக்கு, அப்போ தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை வந்து ஹேங்கிங் வேலின்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறத ஹேங்கிங் வேலின்னு சொல்லுவோம், கீழே வந்து இது ரொம்ப ஆழமா இருக்கு, இதுதான் மெயின் வேலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மெயின் வேலி கூட ஜாயின் ஆகிற சின்ன வேலி மேலே இருந்துச்சுன்னா அதை ஹேங்கிங் வேலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளேசியல் வேலி. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூரா வந்து உங்களுக்கு கிளேசியர் இருக்கு, 2 பக்கம் வந்து மலை இருக்கு, அதில் வந்து பனி இருக்கு, கீழே வந்து உங்களுக்கு பள்ளத்தாக்கு இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த உச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த உச்சி இருக்கிறது இது பீக் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம லாங்குவேஜ்ல பீக்குன்னு சொல்லுவோம். அந்த யூரோப்பியன் இதில் அவங்க யூஸ் பண்ணா அந்த ஹார்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ன்னா கொம்பு. கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் சேர்ந்து மேலே ஜாயின் ஆகிக்கல, அது கொம்பு. எரிட் அப்படிங்கிற ஒரு செவுரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதாவது என்னன்னா இந்த பக்கம் அரிச்சிருக்கும், இந்த பக்கம் அரிச்சிருக்கும், 2 பக்கம் அரிச்சு செவுரு மாதிரி வந்திருக்கும். ஒரு ஒரு பீக்கே வந்து ரொம்ப தூரம். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் செவரெல்லாம் மேல உச்சியில இந்த மாதிரி ட்ரையாங்கிளா வர்ற மாதிரி இருக்குல்ல, அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சு, அதான் எரிட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல இது 3 பக்கம் அரிச்சிருக்கு ஓகே, இந்த பக்கம் அரிச்சிட்டு போயிருக்கு, இந்த பக்கம் அரிச்சிட்டு போய், இந்த பக்கம் அரிச்சிட்டு போய், சில வாட்டி வந்து இங்க ஒரு லேக் ஃபார்ம் ஆகும், இங்க இருக்கிற பனி, இதை கிளேசியல் லேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 2 பக்கம் இருக்கிறது எரிட் ஓகேங்களா.
ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த லேக் மேல வந்து பனிப்பாறைகள்லயே வந்து அந்த டிப்ரெஷன்ல லேக் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை கிளேசியல் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் வாஷ் பிளேன் ஒன்று இருக்கு. நம்ம அலுவியல் ஃபேன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க அவுட் வாஷ் பிளேன் ஒன்று இருக்கு. அவுட் வாஷ் பிளேன் அப்படின்னு என்ன, மேல இருந்து ஐஸ் உருகி வரும்போது ஐஸ் மட்டும் வராது, அது கூட மண்ணு எல்லாமே எடுத்துட்டு வரும். ஓகேங்களா. அதெல்லாமே இங்க டெபாசிட் பண்ணும். அதை வந்து நம்ம அவுட் வாஷ் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவுட் வாஷ் பிளேன். பாருங்க. ஸோ இது வரைக்கும் ஐஸ் இருக்கு. ஓகேங்களா. ஐஸ் வந்து மேல இருந்து மூவ் ஆயிட்டே வருது கிளேசியர். வரும்போது எல்லா சேறு, சகதி, கல்லு, பாறை எல்லாத்தையும் கொண்டு வரும். இங்க வந்து ஐஸ் உருகிடும். ஐஸ் உருகி தண்ணி மட்டும் ஃபுல்லா போயிடும். ஓகேங்களா. மிச்சம் இருக்கிற அந்த சேரெல்லாம் இங்க தேங்கும். அதாவது அவுட் வாஷ் பிளேன். இங்க போகும்போது பாத்தீங்கன்னா இது நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா பிரைடட் சேனல்ஸா போகும். ஓகேங்களா. அங்கங்க மணல் திட்டுக்கள், அந்த துகள் திட்டுக்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து தாறுமாறா போகும். பாத்தீங்கன்னா ஒரு பிரைடட் சேனல்ஸோட ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஓகே. மொரைன்ஸ் அப்படின்னா அது கொண்டு வர்றது பாத்தீங்களா அந்த கற்கள். அந்த கற்கள் தான் வந்து மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கார்னர்ல இருந்துச்சுன்னா லேட்ரல் மொரைன்ஸ். ஓரமா இருக்குன்னா லேட்ரல். ஓரமா இருக்கு லேட்ரல். நடுவுல இருந்துச்சுன்னா மீடியல். நம்ம ரோட்டுக்கு நடுவுல மீடியன் இருக்குன்னு சொல்லுவோம். நடுவுல இருந்துச்சுன்னா அது மீடியல். இங்க நடுவுல இருந்தா அது மீடியல். கடைசியா எட்ஜில் இருந்துச்சுன்னா டெர்மினல். டெர்மினல்னா முடிவு. ஓகேங்களா. டெர்மினல்னா முடிவு. முடிவுல இருந்துச்சுன்னா டெர்மினல். நடுவுல இருந்துச்சுன்னா மீடியல். ஓரமா இருந்துச்சுன்னா லேட்ரல் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிளேசியர் ஃப்ளோ ஆகும்போது அந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை வச்சு மூவ் ஆகும். அது ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல உயரமா இருக்கோ, ஒரு இடத்துல உயரமா இருக்கும், ஒரு இடத்துல சின்னதா இருக்கு. இந்த சின்னதா இருக்கிறத லீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இங்க இப்போ இந்த பக்கம் ஸ்டார்ஸ் இருக்கு, இங்க லீ இருக்குன்னா கிளேசியர் வந்து அந்த பனிப்பாறை வந்து இந்த திசையில போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு அந்த பனிப்பாறைகள் வந்து எந்த திசையில ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. ஓகே. இங்க வந்து ஸ்டார்ஸ் ஏரியா இருக்கு, இது வந்து லீ ஏரியா. அப்போ வந்து பனிப்பாறைகள் வந்து இந்த திசையில நகர்ந்துருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது தனித்தனியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல விண்ட் எரோஷன் இருக்கலாம், கிளேசியல் எரோஷன் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளேசியல் ஆக்டிவிட்டி இருக்கும், இந்த இடத்துல விண்ட் எரோஷன் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவியல் எரோஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரே இடத்துல ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் வந்து மாறலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கிற சீசனில் ஃப்ளூவியல் எரோஷன் இருக்கும். மழை இல்லாத சீசனில் காற்று அதிகமாக அடிக்குமா, அப்போ என்ன ஆகும், விண்ட் எரோஷன் இருக்குங்களா. பட் என்ன அப்படின்னா என்னென்ன டைப் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். வித்தியாசமாக வந்து நிலப்பரப்புகள் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற எல்லா நிலப்பரப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்பிளேனால நடக்கிறது தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த எரோஷனால என்னென்ன இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு ஸ்லைடில் கம்பைல் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோஸ்பியருக்கு வந்து நமக்கு ஓஷனோகிராஃபி நடத்துறதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதை வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா.